ஆச்சு ப்ரோ. ஐஸ்வர்யா ப்ரோ திண்டுக்கல் எப்போ ப்ரோ பிஸ்னஸ் ஓப்பன் ஆகுது? திண்டுக்கல் உமா ராஜேந்திராவா? ஆமாம் ப்ரோ. ஆர்த்தி ஆயிடுச்சா? இல்லை ப்ரோ, உமா ராஜேந்திரா ஆச்சு ரெண்டுமே ஆகணும் ப்ரோ. நாளைக்கு ஆயிடுங்க மோஸ்ட்லி. நாளைக்குள்ள எல்லா தேட்டரும் ஆயிடும். ஓகே தேங்க்ஸ். அதான் அதுக்கு மேலே டிலே இருக்காது. நாளைக்கு எல்லா தேட்டருமே மோஸ்ட்லி ஓப்பன் ஆயிடும். ஓகே ஓகே தேங்க்ஸ். பிவிஆர் அனெக்ஸ் ஆயிடும். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஹாய் கார்த்தி. ஹாய் சாய்நாத். ஆடிசி பார்த்தோம் கார்த்தி. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. நல்லா இருந்துச்சு. எந்த படம்? எங்க அண்ணன் பிரசாந்த் அண்ணன் கழிவு வெளியே ஊத்துந்தார் அதுவா? எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு கார்த்தி. நான் ஆக்சுவலாக அவர் ரிவ்யூ பார்க்கல, பட் ஏதோ கிளிப்பிங்ஸ்லாம் வந்துச்சு. ரொம்ப ஏதோ அவர் ஏதோ ரொம்ப கிரிட்டிக்காக போட்டிருந்தாருன்ட்டு. பட் என்ன அவர் ஃபுல்லாகவே கழுவி ஊற்றினாரா? இல்லை எனக்கு சத்தியமாக எனக்கு ஏதோ ஒரு சரி ஏதாச்சும் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். மேபி அவர் அப்படி சொன்னதுனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லோவராக. பட் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. பட் நிஜமாவே நல்லா இருந்தது கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் நிறைய நம்மளுக்கு கொஞ்சம் அந்த 1001 ஒரு சின்ன ஒரு இது கிடைக்கும். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு கதை. சூப்பராக இருந்துச்சு. நம்ம எப்போவுமே சும்மா கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு படத்துக்கு. ஓகே ஓகே. ஆனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு ப்ராப்பரான எல்லாருமே இப்போ காக்கிஸ் டாக்கிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவரே கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா இருக்கலே வந்து கிறிஸ்டோபர் நோலனோட கொஞ்சம் வீக்கஸ்ட் ஃபிலிம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக புரிகிற மாதிரி இதுதான் கத்தி இருக்கு. நிறைய படம் புரியாது கத்தி. நிறைய நீங்கள் இன்செப்ஷனாக ஒன்று 2 வாட்டி பார்த்தா தானே புரியும். சம்டைம்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் அப்படி கிடையாது. இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே புரியும் உங்களுக்கு. அந்த பேக் ஸ்டோரி மட்டும் சும்மா நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும், யார் என்ன கேரக்டர்னு உங்களுக்கு அந்த படமாகவே உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் ஹியூமன் எமோஷன்ஸ் வச்சு ஒரு சர்வைவல் ஸ்டோரி. அது செமையாக பண்ணியிருக்காங்க கார்த்தி. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் நான் ஐமேக்ஸ்லாம் பார்க்கல. மேபி ஐமேக்ஸில் நிறைய காசு கொடுத்து பார்த்து காண்டாயிட்டாரா தெரியல எனக்கு. நான் பலாசோ நார்மல் இதுதான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் எப்படி நல்லா போயிட்டுருக்கா ஐமேக்ஸ்? ஆக்சுவலாக ஐமேக்ஸ் டிக்கெட் கிடைக்கான்னு பார்த்தேன். டிக்கெட் புதன்கிழமை வரைக்கும் போட்டு வச்சிருக்கானுங்க சாயங்காலம். சரி ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தேன். 7:30 மணி ஷோ வந்து புதன்கிழமை வரைக்கும் ஃபுல்லு. அப்படிதான் போயிட்டுருக்கு. என்ன பார்க்குறவன் பார்த்துட்டு தான் இருக்கான். ஓகே. பட் எப்படி இருக்கு மற்ற சேலம் அந்த மாதிரி சென்னையை தாண்டிலாம் ஓடுதா? இல்ல அது மல்டிபிளெக்ஸ்ல மட்டும் தாங்க ஓடும். அங்க மட்டும் தான் ஓடும். மற்ற இடங்கள்ல பெருசா இல்ல கலெக்ஷன். ஓகே ஓகே. இது மாதிரி படம்லாம் வந்து ஜென்ரலா இப்ப சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ஒரு இங்கிலீஷ் படம் மட்டும் வாங்குவாங்க. அது மாதிரி இருக்குமா இல்லை எப்படி? அது இந்த மாதிரி இல்ல இங்கிலீஷ் படங்கள்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஓன் ரிலீஸ் அந்த இதுக்கு அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லா ஹாலிவுட் ஸ்டுடியோ இருக்கல, எல்லா ஸ்டுடியோவுமே வந்து ஓன் ரிலீஸ் தான் பண்ணுவாங்க. யாரும் வந்து யாருக்கும் விற்கிறதுலாம் இல்லை. அது ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க அந்த பாலிசி டிசைனாவே அதை எடுத்துட்டாங்க. அப்ப எப்படி அவங்களுக்கு ஆக்சஸ் டு தி ஸ்மால் ஸ்கிரீன்ஸ்? இங்க பார்ட்னர்ஸ் வச்சுப்பாங்க. இங்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர் மாதிரி யாராவது வச்சுப்பாங்க. வச்சுட்டு அவங்க மூலியமா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. யாரு கத்தி இந்த ஏரியால இந்த மாதிரி இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்லாம் ஃபேமஸா அதிகமா பிவிஆர் பிக்சர்ஸ் பண்ணுவாங்க. வார்னர் பிரதர்ஸ் டைரக்டா அவங்களே ஆஃபீஸ்லாம் இருக்கு, அவங்க பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க டிஸ்னி பண்ணுவாங்க. ஓகே ஓகே. சூப்பர். கார்த்தினா போபோ 19. ஹலோ இல்லைங்க போபோ. கேக்குது போபோ. கேட்கலையா நான் பேசுறது உங்களுக்கு? கேக்குது கார்த்தி. ஓகே, அவருக்கு ஏதாவது பிரச்சனை போல. நாளைக்கு மோஸ்ட்லி ஃபுல்லா ஓபன் ஆயிரும்ல அந்த டிக்கெட்லாம். நாளைக்கு எல்லா தேட்டருமே ஆயிடும். எல்லா தேட்டரும் நாளைக்கு ஆயிடும். ஓகே. பாதி தான் பண்ணிருக்காங்க. நாளைக்கு ஆயிடும். நாளைக்கு மோஸ்ட்லி ஆயிடும். பிவிஆர் அனெக்ஸ்ல எப்ப கட்டுறீங்களா? பிவிஆர் அனெக்ஸ் வந்து இன்னைக்கு நைட்டு பண்றாங்க. மோஸ்ட்லி மிட் நைட் இருக்கும், இல்லைன்னா காலையில அந்த மாதிரி இருக்கும். அவங்க காலைல 10 தான் புக் டிக்கெட்ல ஓபன்ல இருக்கும். அன்டைம்ல பண்ணி விட்டுருவாங்க.
ஓப்பன் பண்ணும்போது ஃபுல்லா தான் இருக்கும். அத நீங்க பார்க்க பிளாக் வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. ஆனா சேலம் விஷயம் பத்தி கேட்கலாம். ஆமா போ. அது ஒரு தேட்டருக்காரர் சும்மா எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி படம் லீக் ஆயிடுச்சு. என்னது? ஹலோ. என்ன சொல்லுங்க? இப்ப சொல்லுங்கண்ணா. இல்ல படம் முன்னாடியே ஆல்ரெடி ஜனவரி மாசமே எல்லாரும் பேசி அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுதான். அந்த அக்ரிமெண்ட் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே அதான் நடக்குது. இவர் மட்டும் படம் லீக் ஆயிடுச்சு. அதனால எங்களுக்கு அந்த இது முடியாது, கம்மியா வேணும்னு சொல்லி இவர் கேட்கலாம். அது பிரச்சனை இல்ல. அது அவர் தேட்டரு. எல்லா தேட்டருக்கிட்டையும் இல்ல வெயிட் பண்ணுங்க நீங்க போடாதீங்க. படம் லீக் ஆயிடுச்சு. படம் வந்து 1 கோடி பேர் படம் பார்த்துட்டாங்க. இதையே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சுட்டு இருக்காரு. அது முடிஞ்சிடும். நாளைக்கு மோஸ்ட்லி எல்லாமே சரியாயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்க போட்ட போஸ்ட்ல அவங்க மறுப்பு தெரிவிச்ச மாதிரி பார்த்தேன். என்ன மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க? நாங்க அப்படிலாம் பேசவே இல்லைன்றாங்க. ஆமா. சரி, இந்த 18+ இருக்கு இல்லைங்களா, ஒரு வேளை கூட்டிட்டு போனா கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல கூட ஒரு சில இடங்கள்ல அலோ பண்ணிடுவாங்க. ஆனா மல்டிப்ளெக்ஸ்லாம் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அலோ பண்ணவே மாட்டாங்க. அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. இல்ல, இன்னைக்கு நான் ஒரு தியேட்டர்ல விசாரிச்சேன். நாங்க அலோ பண்ணுவோம். ஆனா செக்கிங் வந்தா அத நீங்க தான் பார்த்துக்கணும். ஃபைன் கட்டுறதோ எதோ வந்தாலும் நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி? அவங்கள தானே கேட்பாங்க. ஊரை பொறுத்து இருக்குங்க. அது ஆனா ஃபைன் வந்து அவங்களுக்கு தான் போடுவாங்க. உங்களுக்கெல்லாம் போட மாட்டாங்க. கார்த்திக் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். சிங்கிள் ஸ்க்ரீன்ல இப்போ காட்டுறது இல்ல கார்த்திக் ப்ரோ. ஆலங்குளம் மாதிரி ரொம்ப சின்ன ஊர்ல கூட இப்போலாம் அலோவ் பண்றது இல்ல கார்த்திக் ப்ரோ. 24 இது 18 சார். கார்த்திக் ப்ரோ, இதோட சின்ன ஊர்ல இருந்து அலோவ் பண்றாங்களான்னு தெரியல. கார்த்திக் ப்ரோ, மோஸ்ட்லி ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் 2 நாளைக்கு போகாதீங்க. ரிஸ்க் தான். எல்லா இடங்கள்லயும் மீடியா ஃபுல்லா அட்டென்ஷன்ல தான் இருக்கும். எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. லீகலா விடவே கூடாது தான். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 நாளைக்கு கொஞ்சம் குழந்தைங்கலாம் கூட்டு போயிடாதீங்க. முடிஞ்சா எப்பயும் கூட்டு போகாதீங்க. அப்படி கூட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னா கூட கொஞ்சம் கூட்டம்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கூட்டு போங்க. கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க தினேஷ். ப்ரோ என்ன ப்ரோ, கும்பகோணத்துல வந்து மெயினான தேட்டர் வாசி, காசி, அந்த 2 தேட்டருமே ஜனநாயகம் எடுக்கலையா ப்ரோ? கும்பகோணத்துலயா? ஆமா ப்ரோ, விஜயலட்சுமியில போடுறாங்க, கார்த்திக்ல போட்டிருக்காங்க. பட் ஆனா வாசும் கடை போடல, காசியும் போடல ப்ரோ. 2 தேட்டர் தான் ப்ரோ மெயின் தேட்டர் அங்க கும்பகோணத்துல. அதான் என்னன்னு கேட்கறேன், உங்கள்ட்ட டவுட்டு. எனக்கு கும்பகோணம் தான். தெரியலையே, கும்பகோணத்தை பத்தி தெரியலங்க எனக்கு சரியா. மேபி அது ஜனவரி டைம்லயே அவங்க அக்ரிமெண்ட் அந்த 2 தேட்டருக்கு மட்டும் சைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க எதுவும் பராசக்தி போட்டாங்களா? காசி ஆமா வாசம். கார்த்திக். ஆமா, வாசு பராசக்தி காசுல. அந்த டைம்ல இவங்க அந்த 2 தேட்டருக்கு மட்டும் சைன் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். ஆனா கார்த்திக், அது இப்ப நீங்க இது பண்ணலாம்ல, அந்த அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அது அதே அக்ரிமெண்ட்ல இது பண்ணுவாங்களா? இல்ல அந்த 2 தேட்டருக்காரங்களும் எங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு அவங்க சைன் பண்ணியிருக்கலாம். தெரியல, அது எனக்கு டீட்டெயிலா தெரியாது. இல்ல படம் போடணும்னு சொல்லிட்டு நினைச்சா அவங்க தேட்டர்காரர் போடலாம்ல கேட்டு. போடலாம். ஓகே. ப்ராஃபிட் நாளைக்கு ஆயிடும். நாளைக்கு பண்ணிடுவாங்க. எல்லா தேட்டருமே நாளைக்கு பண்ணிடுவாங்க. பெண்டிங் இருக்க தேட்டர்ஸ் எல்லாம் நாளைக்கு ஓப்பன் ஆயிடும். ஆனா பிராட்வேனா ஃபர்ஸ்ட் ஷோ 7 o'clock அங்க தான் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஷோ எபிக் அங்க பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல 9 o'clock ப்ரோ ஃபர்ஸ்ட் ஷோ. தமிழ்நாட்டுல 9 மணிக்கு தான். பட் எபிக் மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கு. 7 மணிக்கு போடலாம். கத்தி இந்த மார்க்கண்டேனா இல்ல என்னங்க அது திமுக எம்எல்ஏவா பேசியிருக்கிறாரு. ஓகே, கரெக்டான இதுதாங்க. இல்லைன்னா ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாமா, இதெல்லாம் ஓவரா திமுக காரங்க இஷ்டத்துக்கு பேசுறது. அவங்க இன்னும் அவங்க ஆட்சியில் இருக்க ஆட்சி போயிடுச்சு, விஜய் சிஎம் ஆயிட்டாருன்றதே அவங்க இன்னும் ஏத்துக்காம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. இல்ல அது புலம்பிட்டு போட்டு அந்த சத்யராஜ் புலம்பிட்டு இருக்காருல்ல ஸ்டேஜ் அது மாதிரி ஏதாவது புலம்புனா புலம்பிட்டு போகலாம். பட் இப்படிலாம் பேசுறதெல்லாம் எப்படி கத்தி? எப்படி அவங்களுக்கு அந்த தைரியம் பார்த்தீங்களா? என்ன எவ்வளோ தைரியம் இருக்கணும்ல?
இப்போ ரொம்ப கம்மிங்க. முன்னாடிலாம் இதோட இன்னும் மோசமாலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா காலத்திலேயே ரொம்ப மோசமாலாம் பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் மீடியா அட்டென்ஷன்லாம் இல்லாதனால பெருசா தெரியாது. இப்போ கொஞ்சம் இல்ல நல்லா கார்த்தி, இப்ப தெரியுது. எல்லாரும் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கார்த்தி. எந்த ஒரு இல்ல விஷயமா பட் இருந்தாலும் நம்ம இது சிட்டிங் பண்ணி சிஎம் பாக்குறதா இது இருக்கு. மாதிரி பேசியிருக்காங்களா? சிட்டிங் சிஎம் இது மாதிரி பேசியிருக்காங்களா? எனக்கு தெரியல. அதுதான் அவங்க இன்னும் விஜய் சிஎம்ன்ற மாதிரியே ஏத்துக்கல அவங்க. பட் எனக்கு தெரிஞ்சு 15 நாள் உள்ளதான் நினைக்கிறேன். அதுக்கு ஏதாச்சும் கண்டிப்பா ஏதாவது போராட்டம் கரெக்டா பண்ணுவாங்கன்னு தோணுது. 15 நாள்லாம் இல்லைங்க. முன்னாடி பெயில் கிடைச்சிடும். இது சாதாரண கேஸ் தான். ஓகே 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 ஓகே. ரிமாண்ட் சும்மா போட்டா கூட கண்டிப்பா பெயில் வாங்கிடுவாங்க. ஆமா ஆமா, இது நார்மல் கேஸ் தானே. ஆனா ஒரு நாள் நைட்டு உள்ள வச்சுறாங்க. அது அவங்க சாதிச்சிட்டாங்க பேசினதுக்கு. இது எதுக்கு பண்றதுன்னா அடுத்து யாரும் பேச இது மாதிரி பேசக்கூடாது அப்படின்றதுக்காக. எக்ஸாக்ட்லி. தேவையில்லாத இல்ல, நிறைய விஷயம் இருக்கு பண்றதுக்கு. இது ஒரு டாபிக்கா. அப்புறம் கேட்டா வந்து ஸ்டாலினோட அறிக்கை விட்டுருந்தாரு பாத்தீங்களா? ஸ்டாலினோட அறிக்கை பாத்தீங்களா? அதுல என்னமோ போலீஸை மிரட்டின மாதிரி இருந்துச்சுங்க. விஜய மிரட்டுறத விட போலீஸை கொஞ்சம் மிரட்டுற மாதிரி இருந்துச்சு அவரோட அறிக்கை. ஆக்சுவலா என்ன ட்ரை பண்றாருன்னு தெரியல. நான் வந்துருவேன், திருப்பி நான் தான் சிஎம் பாத்துக்கோன்னு சொல்றாரா என்னன்னு தெரியல. யார் ஆட்சிக்கு வந்தாலுமே வந்து உடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் சஃபல் பண்ணிட்டு எல்லாரையும் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண போறாங்க. அதனால இப்போ மட்டும் எல்லா போலீஸ் வந்து இவங்கெல்லாம் யாரும் அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் மட்டும் என்ன பண்ணுவாங்க. இன்னொன்று போலீஸ் வந்து யார் என்ன ஆட்சியில் இருக்கவங்களோ அவங்க சொல்றதை செய்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க மேலே கோவப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த எம்எல்ஏ பையன் பேசினாங்க, கேட்டீங்களா? ஏங்க நான் ஃபர்ஸ்ட் ஏதோ ட்ரால்னு நினைச்சேங்க. பார்த்தா அவர் எம்எல்ஏ பையங்கிறது அதுக்கப்புறம் தான் நிஜமாவே என்ன பேசியிருந்தாரு நான் கவனிக்கல. அவர் பிரெயின் ஸ்பைனல் கார்டு மைட்டோகாண்ட்ரியா ஏதோ கனெக்ட் பண்றாரு. பயாலஜி தெரிஞ்சிருக்குள்ள அது. என்ன சொல்றாரு அவர்? என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம உடம்பு இருக்குல்ல, நம்ம பிரெயின் ஸ்பைனல் கார்டு எல்லாம் கனெக்டடா, அதே மாதிரிதான் வந்து சட்டமன்றமா. அதை வந்து பூட்டி வச்சு நீங்க பண்றீங்கன்னா இது எப்படி அராஜகம், அத்துமீறல், ஏதோ பேசுறான் அந்த பையன். அப்புறம் வழக்கம் போல எங்க அப்பா கூட நான் இருக்கேன், உங்க பையன் கூட நீங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்பா விஷயம் இல்ல, பர்சனல் மேட்டர், அதையும் பேசுறான் அந்த பையன். நம்ம கமல ஒரு இந்த இதுல பேசுவார் பாருங்க, பல்ராம் நாயுடு, அந்த இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தாங்க. அந்த பையன் பர்சனலா தான் ப்ரோ பேசலாம். அந்த பையன் பர்சனல் விஷயத்துலாம் இருக்கான், சம்பந்தமே இல்லாம. கார்த்திக் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்ப 2029 வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ? 2029 இருக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. 50-50 தான். நடக்கலாம், நடக்காம போகலாம். ஆனா அதுக்கான முயற்சி இருக்கு. அது எப்படி ப்ரோ? டோட்டலா இந்தியா ஃபுல்லா எலெக்ஷன் நடக்குமா ப்ரோ அது? ஆமா, ஒரே டைம்ல நடக்கும். ஒரே டைம்ல பார்லிமெண்ட்டுக்கும் நடக்கும், அசம்பிளிக்கும். 2 ஓட்டு போட வேண்டியிருக்கும். 2 ஓட்டு போட வேண்டியது மாதிரி இருக்குமா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஆமா, 2 ஓட்டு போடலாம். 2000, ஒரு ஓட்டுக்கு 2000னா 4000 வாங்கிக்கலாம் மொத்தமா. ப்ரோ நாளா அண்ணாமலை குரூப் ப்ரோ, உறுப்பினர் ஆயிட்டேன் ப்ரோ எப்பயோ, அன்னைக்கே நாளா. ஓகே ப்ரோ, அஸ்யூமிங் அப்படி இருக்கிற பட்சத்துல வீத லீடர்ஸ்ல இருந்து எப்படி ப்ரோ கொண்டு வர முடியும்? அண்ணாமலையான எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இல்ல திருப்பி பிஜேபி கூட கூட்டணி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல 2029 எலெக்ஷன் வருதுன்றதெல்லாம் வந்து இப்போ இடம் சொல்ல முடியாதுங்க. அது 50-50 தான் சான்ஸ் இருக்கு. பார்ப்போம். அப்படி வந்தா இங்க இருக்க எல்லா தொகுதியெல்லாம் மாறும். 60 பார்லிமெண்ட் இருக்கும், 234 தொகுதி இருக்கும், கட்சி அலைன்ஸ்லாம் மாறும், நிறைய விஷயங்கள் இருக்கு. திமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்தா நடக்க முடியும். அதெல்லாம் பார்ப்போம், வெயிட் பண்ணி. ஆனா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பட் நடக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. கார்த்தி ப்ரோ, இந்த இப்போ பிஜேபி வந்து முக்காவாசி ஸ்டேட்ல அவங்க தான் இருக்காங்க. இப்போ இந்த ஒன் நேஷன் வரதுனால இது அவங்களுக்கு தானே ஒரு அவங்க ஆட்சி நிறைய இழக்கிற மாதிரி இருக்கும். அது தெரிஞ்சு ஏன் இது ரொம்ப இன்வால்வ் பண்றாங்க? ஏன்னா இப்பதான் நிறைய இடத்துல எப்படி ஆட்சி இழுப்பாங்க? இல்ல இப்போ மெஜாரிட்டி அவங்க தானே ஆட்சியில இருக்காங்க நார்த்ல. இப்போ அவங்க ஒன் நேஷன் கொண்டு வரதுனால இப்போ அவங்க தானே அவங்களோட ஆட்சி இழக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. கிடையாதுங்க. இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரும்போது கம்ப்ளீட்டாவே வந்து அடுத்த பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்போ பிரைம் மினிஸ்டரா வந்து இங்க மோடி தானே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அது இல்லாமல் அவங்க 22 ஸ்டேட்ல ஆல்ரெடி ரூலிங்ல இருக்காங்கன்றதுனால திரும்ப பிரைம் மினிஸ்டர் ஈஸியாக எலெக்ட் பண்ணிடலாம்.
திரும்ப லோக்சபால ஜெயிச்சிடலாம். லோக்சபால ஜெயிக்கிறாருன்னு போது ஆட்டோமேட்டிக்காவே அங்க எல்லாமே அசம்பிளிலயும் அவருக்கு ஓட்டு விழுந்துரும். அது பெரிய டிஃபரன்ஸ்லாம் வந்துடாது. அவங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க லாங் டைம்ல யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். லாங் டைம்ல நமக்கு எப்பவுமே லாங் பார்லிமெண்ட் டைம்ல யோசிக்க முடியாதுங்க. மோடி இருக்கும்போது மட்டும் தாங்க இவங்களால எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா மோடி ஒரு டேர்ம்ல தான் பண்ணணும். மோடி ஒரு டேர்ம் முடிஞ்சு இப்போ மோடி 75 அடுத்த எலெக்ஷன் வரும்போது 80 கிட்ட நெருங்கிடுவாரு. அப்புறம் அதுக்கு மேலலாம் வந்து நீங்க அதுக்கப்புறம் இன்னொரு வேற பிஎம் மாறுறாரு அந்த டைம்ல வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவர் இருக்க வரைக்கும் தான் இதெல்லாம் நீங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. யோகி ஆதித்யநாத் இல்லைங்க, இதுல நாட்டு நலன்னு இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. சும்மா வந்து எப்போ பார்த்தாலும் எலெக்ஷன் ஒரு வருஷத்துக்கு 5 ஸ்டேட்ல எலெக்ஷன் அப்படின்றது பெரிய டிராபேக் தான். அது இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது புதுசாக ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணணும், எதையுமே சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, ஒரு ரூல் கொண்டு வர முடியாது, இல்லை அந்த ஸ்டேட்டுக்கு பெனிஃபிட்டாக அந்த வருஷத்துக்கு ஒன்று நடந்துக்கணும். நீங்கள் ஒரு பட்ஜெட் போடும்போது விமர்சனம் பண்ணீங்களா, என்னங்க பட்ஜெட் இது, பீகார் பட்ஜெட்னு வருது. அது பீகார் எலெக்ஷன் நடக்கும்போது அந்த விமர்சனம்லாம் வரும். 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எலெக்ஷன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா இருக்கலாம்ல. பெரிய டாபிக் கார்த்திக். இல்ல அதுதான் சொல்லிடுறேன், என்னோட ஒரு புரிதல் சொல்லிடுறேன், கொஞ்சம் இருங்க. அதாவது இது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. கிருஷ்ணசாமி சாருக்கு பிரச்சனையே கிடையாது. மேல மூடி கீழே அண்ணாமலை 2 ஓட்டு போட்டுக்குவாரு ஒரே டைம்ல. அது ரைட், ஓகே ரைட். அதாவது இப்ப எப்படி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சரி இப்ப அந்த பில்லு வரதுக்கு முன்னாடி 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எலெக்ஷன் கமிஷனால வந்து ஒரு ஸ்டேட் எலெக்ஷனையோ இல்லை சென்ட்ரல் எலெக்ஷனையோ வந்து 6 மாசம் முன்னாடியோ பின்னாடியோ நடத்த முடியும். அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு இன்னைக்கு ஸ்டேஜுக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்குது. இப்போ விஜய் ஆட்சியே இருக்குன்னு சொன்னேன். அவர் வந்து 4 வருஷம் அவர் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரே போய் வந்து ஃப்ரெஷ் எலெக்ஷன் வந்து இது கேட்கலாம். அப்படின்னா என்னன்னா, எலெக்ஷன் நடக்கிறதுக்கும், அதாவது 4வது வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 வருஷம் டேர்ம் இருக்குல்ல, அதில் 4வது வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கலாம். இது வந்து அந்த அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. இந்த 2 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரது வந்து அது மேலாக பார்த்தா ஒரே நேரத்தில் ஒரே எலெக்ஷன் நடக்கும்னு இருக்குங்கிற மாதிரி ஐடியா இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 2 எலெக்ஷன் நடக்கும். ஒன்று வந்து 4 வருஷத்தோட பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கிறப்ப அதோட மற்ற ஸ்டேட் எலெக்ஷன் எல்லாமே நடந்துடும். அதுக்கப்புறமா செகண்ட் வந்து இந்த ஒரு மாதிரி அது திருப்பி சொல்லுவாங்க, 2 வருஷம் கழிச்சு இன்னொரு எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன் அப்போ மற்ற சில ஸ்டேட்ஸ்லாம் நடக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு ஃபிக்ஸ்டு கேலண்டர்ல உங்களுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் நடத்துறது தான் வந்து இதை கொண்டு வராங்க. அந்த மாதிரி தான் இருக்குன்னு தோணுது. அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேட்ல இருந்து இப்போ நமக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு இல்லைங்களா, இப்போ வந்து 5 ஸ்டேட் நடந்துச்சு. அடுத்த எலெக்ஷன் வந்து உங்களுக்கு மார்ச் மாதம், அதாவது 8 மாதம் கழிச்சு வந்து அடுத்த 5 ஸ்டேட் நடக்கும். அதை வந்து அநேகமாக வந்து உங்களுக்கு இந்த தடவை இந்த டிசம்பர் அக்டோபர் நவம்பர்லேயே நடத்திடுவாங்க. அந்த 5 ஸ்டேட்டுக்கும் நடத்திட்டாங்கன்னா அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைக்கிளில் இந்த 5+5 10 ஸ்டேட்டும் ஒன்றாயிரும். அந்த மாதிரி எல்லாத்தையும் குரூப் பண்ணிடுவாங்க. ஒரு 3 ஸ்டேட் மட்டும்தான் ஒரு பிரச்சனையில வந்து நிற்கும். ஒன்று பீகார் நிற்கும், கர்நாடகா நிற்கும், ஹிமாச்சல் நிற்கும். அதை மட்டும் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்படி பண்ணி ஒதுக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 எலெக்ஷன் சைக்கிள் தான் வரும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா அது எப்படி வரும்னு பார்ப்போம். சொல்லுங்க. இல்ல சார், 2 எலெக்ஷன் சைக்கிள்ல அப்படிலாம் போனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் மாறுது, வேற கவர்மெண்ட் வந்தா இந்த பில்லையே திரும்ப இன்னொரு வேற மாதிரி கொண்டு வந்து அதை தடுப்பாங்க. அதெல்லாம் இருக்கு. கோர்ட்ல வந்து போய் யாராவது கேஸ் போடுவாங்க, அதெல்லாம் இருக்கும். நீங்க பண்ணணும் பண்ணா ஒரே டைம்ல பண்ணிடுறது தான் பெஸ்ட். இப்போ 22 ஸ்டேட்ல ஒரே ஒரு விஷயம் கார்த்திக், இப்ப நீங்க சொல்றீங்களா ஒரே இதுல வைக்கலாம், ஓகே. பட் நீங்க நினைச்சு பாருங்களேன், இவனுங்க அந்த அரசியல்வாதிங்க வந்து நம்மள ஒரு 5 வருஷத்துக்கு நம்மளுக்கு தமிழ்நாடே எடுத்துக்கினா ஒரு 2 வருஷத்துல சென்ட்ரல் எலெக்ஷன் வருது, அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கேப்ல ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியாச்சும் நம்மள கண்டுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது சாய்நாத். ஆந்திராலாம் அதுதான் இருக்கு. ஆந்திராலாம் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எலெக்ஷன் நடக்குது. இல்ல கரெக்ட். அது ஒரு ஒடிசால அப்படிதான் நடக்குது. இங்க சென்னையில, இங்க தமிழ்நாட்டுல நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி இருந்த பொலிட்டீஷியன்ஸ் திமுக தமிழ்நாட்டுலயும் நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலயும் இந்த மாதிரி எலெக்ஷன்லாம்
எப்பயும் நடந்திருக்கு. 91ல கூட நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் நடந்திருக்கு நடக்க சொல்ல கார்த்தி. பட் இது மாதிரி ஒண்ணா நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 வருஷத்துக்கு நம்மள கண்டுக்காம இருக்கிறது பரவாயில்லையா? நீங்க ஆமாமா. அதை இப்ப எப்படி மட்டும் டெய்லியும் காலைல உங்க வீட்ல வந்து பால் பாக்கெட் போட்டு, இல்ல உங்கள அப்படி பார்த்து கையெடுத்து இது கும்பிட்டு இது தான் போயிட்டு ட்ரேட்மார்க் இருக்கானுங்களா? கமெண்ட். பட் அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் அவங்க ஒரு ஒரு அட்டென்ஷன் வருதுல்ல. இப்ப மட்டும் என்னங்க பண்றாங்க? யோசிச்சு பாருங்களேன். இப்ப மட்டும் நீங்க ஏதோ ஒரு எலெக்ஷன்ல ஏதோ ஒரு எம்எல்ஏக்கோ, எம்பிக்கோ, கவுன்சிலருக்கோ யாருக்கோ ஓட்டு போட்டதுக்கு அப்புறம், நீங்க அவங்கள என்னைக்காவது பாக்குறீங்களா திரும்ப? அதுதான் அந்த இந்த எம்பி இது எலெக்ஷன் போது ஒரு சூடு வருதுல்ல. இப்ப வந்து ரெண்டுமே இப்ப 5 வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இருக்கும். ஒரு ஓகே எவென்ச்சுவலா அது நடந்துதான் ஆகணுங்கிறது வேற விஷயம். அது சுத்தி எப்படி எப்பவுமே இல்லைங்க. நம்ம வந்து டிமாண்ட் பண்றது வேற மக்களோட விஷயம். டைம் வேஸ்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க எலெக்ஷன் வச்சுக்கிட்டு 6 மாசம் அந்த எலெக்ஷனுக்கு ஒரு புதுசா ஒரு ஸ்கீம கொண்டு வந்துட்டு, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறது. அதுக்கப்புறம் இவங்க எலெக்ஷனுக்காகவே காசு திருடி, அத வச்சு அத செலவு பண்ணி, இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டா 5 வருஷம் வேலைய பார்க்கலாம்ல அடுத்தடுத்த வேலைகள். பட் ஓகே 5 மேபி வருஷம் சொல்ல முடியாது இல்லையா? ஒன் ஒரு நேஷன் ஒன் எலெக்ஷன் வைக்கிறதுல எனக்கு ஓகே. பட் ஆனா அந்த டென்யூர் 5 வருஷங்கிறது அது பேசாம எனக்கு தெரிஞ்சு யூஎஸ் மாதிரி 4 வருஷம் ஆக்கிடலாமான்னு தோணுது. என்ன 5 வருஷம் பிரதர், இப்போ 5க்கும் 4க்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்? இப்போ 2.5 வருஷத்துல கலைஞ்சிச்சுன்னு வைங்களேன், மறுபடியும் பிஜேபிக்கு எலெக்ஷன் தானே ப்ரோ வைக்கலாமா இல்ல டிஸ்அட்வான்டேஜ். கவர்னர் ஆட்சி போலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். சோ அதுலயும் 2.5 வருஷத்துக்காக அதுதாங்க. மறுபடியும் அதுதான் அந்த பில் கொண்டு வரும்போதே இதுக்கான ரூல்லாம் கொண்டு வருவாங்க. ஒருவேளை சப்போஸ் இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளா இல்ல, ஆ, கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப என்ன பண்ணணும்? இல்ல யாருக்குமே ஆமா. மெஜாரிட்டி இல்ல, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியலன்னா, அப்ப என்ன பண்ணணும்? இது எல்லாமே டிபேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் டிபேட் பண்ணி தான் கொண்டு வருவாங்க இந்த பில்ல. நிறைய அந்த அரசியலமைப்பு அந்த ஆமாமா. இது திருத்தம் கொஞ்சம் இந்த சட்ட திருத்தம்லாம் கொண்டு வரும்போது, இது எல்லாமே ஆமா. டிராஃப்ட்டா கொண்டு வந்துட்டு, இதெல்லாம் இப்படி பண்ணணும், இதெல்லாம் இப்படி பண்ணணுன்றதுல தெளிவா எல்லாத்தையும் கொண்டு வந்து தான் பண்ணுவாங்க. 29ல பாசிபிள் இல்லைன்னு என்னோட கருத்து. மேபி நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனால மேபி அதுக்கு அடுத்த வாட்டி கண்டிப்பா வந்துடலாம். இல்ல. நீங்க இந்த 29ல ஏன் பாசிபிள் இல்லன்னு சொல்றீங்கன்னா, எல்லா ஸ்டேட்டும் இருக்கு. அப்போ வந்து இந்த டைம் ஒரு ஸ்டேட்டுக்கு 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் அடுத்த ஸ்டேட்டுக்கு ஒரு 6 மாசம் குறைச்சுக்கலாம்னு. அது என்னைக்குனாலும் நீடிக்க தான் செய்யும். அது நீங்க இப்ப பண்ணாம, ஒரு ஒரு 10 ஸ்டேட்ட இப்போ ஒண்ணா சேர்த்திருவோம். ஒரு 10 ஸ்டேட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒண்ணு நீங்க என்னைக்கு பண்ணீங்கனாலும் இந்த சிக்கல் இருக்க தான் செய்யும். பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அத பண்ணிடுவாங்க. பட் அதுக்கு அவங்ககிட்ட அந்த மெஜாரிட்டி இருக்கு அப்டின்னா 360 360 எம்பியோட சப்போர்ட் இருக்கு அப்டின்னா அத பண்ணிருவாங்க. பட் பாப்போம். அதுக்கு திமுக நெனச்சா அது நடக்கும். பட் ரூரல் ஏரியால திமுக யோசிச்சு பாருங்களேன். இல்ல திமுக ரூரல் இருக்கிற பிரச்சனை ஏரியால எதுவும் பண்ணுன்னு சொல்றாங்க. ரூரல் ஏரியாலலாம் எதுக்கு ஓட்டு போறதுன்னு கன்ஃபியூஸ். அவங்களுக்கு நிறைய எஜுகேட் பண்ண வேண்டியதா இல்ல. இருக்கும். அதுதான் ஐயோ! நான் சொல்றேன் கேளுங்க. ஆந்திரால, ஒடிசாலாம் இது நடந்துட்டு தான் இருக்குன்றேன். உங்களுக்கு நீங்க எங்கேயோ என்னங்க திடீர்னு எங்கேயோ ஆமா. என்னமோ புதுசா எடுத்துட்டு வரீங்களே அப்டின்ட்டுங்க. அங்கலாம் ஆந்திரால போட்டுட்டு தான் இருக்காங்க. ஒடிசால போட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா 4, 5 ஸ்டேட்டோட எலக்ஷன் மொத்தமா நடக்கும் அந்த டைம்ல. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி இல்லாமலாம் இல்ல. தமிழ்நாட்டிலயுமே அப்படித்தானே இருந்தது. இங்க இருந்து ஆட்சியை கலைக்கிறதுக்கு எல்லாமே நடந்திருக்குங்க. நடக்காத விஷயம்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல. இன்னொன்னு நீங்க நினைக்கிற மாரி, மக்கள் எப்படிங்க அங்க ஒரு ஓட்டு, இங்க ஒரு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமா. பிஜேபி வந்து 20க்கு 20 ஜெயிச்சுட்டாங்க ஒடிசால. ஆனா அசெம்பிளில ரொம்ப டஃப் ஃபைட்ல தான் இருந்தது 2 பேத்துக்கும். பிஜு ஜனதா தளுக்கும், பிஜேபிக்கும் டஃப் ஃபைட் தான் இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திரால வாஷ் அவுட். ஆனா நம்மளுமே ஜெகன் ஜெயிச்சதே வந்து 11 எம்எல்ஏ தான் ஜெயிச்சாரு ஜெகன். ஆனா அவர் எம்பில 4 ஜெயிச்சிட்டாரு. ஆனா ஆனா நாமளும் பாத்தீங்கன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் இந்த ஒன்றியத்துல எல்லாம் உள்ளாட்சி 2, வந்து 3 ஒரு 1 போட்டு போட தான் இயர்க்குள்ளங்க. அது செய்றாங்க. அது அது ஒண்ணா நடத்த மாட்டாங்க. அது ஒரு 1 இயர்க்குள்ள நடத்துவாங்க. இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, உள்ளாட்சி தேர்தல்ல இந்த ஊராட்சி இதுல எல்லாம் இருக்கு இல்லையா? அங்க 3 ஓட்டு, 4 ஓட்டெல்லாம் போடுற நிலைமை இப்பவும் இருக்க தான் செய்யுது. கவுன்சிலருக்கு 1, வார்டுக்கு 1. அது ஆமா. எப்போதும் இருக்கதான்ப்பா செய்யும். அதெல்லாம் இருக்கும். இப்ப என்னன்னா, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து அதையுமே ஒன்றிணைக்க ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரே நேரத்துல பிரதமர், முதலமைச்சர், உங்க மேயர், வார்டு கவுன்சிலர் இல்ல. எல்லாருக்கும் ஓட்டு போடுற அது மாதிரி. போல வந்தா ரொம்ப கஷ்டம் இல்லையா? இருங்கப்பா ஏன்னா பாஸ் இருங்க கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு அந்த பில்ல என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. இப்ப எனக்கு தெரியாது. நான் ஒரு அனுமானம் சொல்றேன். இல்ல. நீங்க அதை அது இல்லைன்னு வந்து சொன்னீங்கன்னா கரெக்ட் தான். அதுதாங்க. இல்ல. அதெல்லாம் வந்து டிபேட்லாம் நடக்குங்க. அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது பாஸ் பண்ணுவாங்க. ஆமா. அதுதான் நானும் இல்ல. சொல்றேன். நான் எதுவுமே நான் உறுதியா சொல்லல. இதுங்க அதுக்கு அப்படிதான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? இன்னைக்கு வந்து இன்னைக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்துறது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். சரிங்களா? நம்ம அசெம்பிளி எலெக்ஷனையும் சென்ட்ரல் எலெக்ஷன் நடத்துறது வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன். ஓகேங்களா? விச் இஸ் டோட்டலி அன் அட்டானமஸ் பாடி. ஸோ அப்படிங்கிறப்ப இவங்க இந்த சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி மெர்ஜ் பண்ணி
எப்படி கொண்டு வர்றது? ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு எலெக்ஷன் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பென்சஸ் ஆகுது. அதுக்கெல்லாம் தான் அது இது பண்ணியிருக்காங்க. அது வெல் டிராஃப்டட் தான். அதுல வந்து பார்லிமெண்டரி கமிட்டி போய் ரிவ்யூ பண்ணியிருக்கு. அது சட்டமா வரப்ப என்னென்ன கிளாஸை எப்படி கொண்டு வராங்கங்கிறத பார்க்கணும். அது டேபிள் பண்றது இன்னொன்னு தான் இப்போ நமக்கு தெரியும். வரப்போகுது சாராம்சம். டீலிமிட்டேஷன் தான். டீலிமிட்டேஷன் தான் இப்போ வரப்போகுது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அடுத்தடுத்த ப்ராசஸ் தான். இப்போ உடனே வராது. இல்ல இல்ல எப்போ வருது இந்த கார்த்தி? நாளைக்கா இல்ல இந்த இல்ல இந்த next week ஆ? செஷன்ல வருங்க. அது தெரியல எனக்கு என்ன. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன், இப்போ நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷன்லயே இந்த கிராமப்புறங்க இருக்கிறவங்க கிராமப்புற மக்கள் எல்லாம் இன்னமும் 3-4 ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. சோ எல்லாமே ஒண்ணா வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் மக்களுக்கு கொஞ்சம் அதாங்க சிரமம் இல்ல இருக்குன்னு லோக்கல் சொல்றேன். பாடி எலெக்ஷன் இது ஒன்றா நாள் நடக்காதுங்க. அசம்பிளியும் ஆமா பார்லிமெண்ட் மட்டும் தான் ஒன்றா நடக்கும். லோக்கல் பாடி அது அதுக்கப்புறம் தனியாக தான் நடக்கும். கரெக்ட் தான். தெரியல பாப்போம். அப்புறம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எப்படி நம்ம போறோம்? அதுவும் எலெக்ஷன் வந்துருது இல்லையா? சோ இந்த கான்செப்டுக்கு கொஞ்சம் டிவியேட் ஆகுற மாதிரி இருக்கு. இது என்ன கொடுமையா இருக்கு? அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் ஒண்ணா வைக்க சொல்றீங்களா? கவுன்சிலரு இந்த மோடியா ராகுலா அதுக்கு ஒரு ஓட்டு போடு, விஜயா ஸ்டாலின் அதுக்கு ஒரு ஓட்டு போடு, இவங்க பிரியாவா இல்ல இன்னொருத்தர் வேற யாரா அவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டு அப்படியே வைக்க முடியும்? அதெல்லாம் கிடையாது. இந்த 2 எலெக்ஷன் மெர்ஜ் பண்றதா? லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்து நீங்க நினைக்கிறது தானே, தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் நடத்துறது தானே. அதனால அது தனியா நடக்கும். அதுக்கும் டைம் வைப்பாங்க. அதுல இருந்து 6 மாசம் இந்த எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் 6 மாசத்துக்குள்ள அதை நடத்தணும் வைப்பாங்க. ஹலோ கார்த்தி ப்ரோ, வணக்கம். ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ஆரியா. ஆரியாவா? ஆரியா தமிழ் பல்ஸ் சொல்லுங்க. பிரசாந்த் ஓகே பேசுங்க ஆரியா. சாரி ப்ரோ நான் தான் சொல்லுங்க பிரசாந்த். ப்ரோ பிரசாந்த் ப்ரோ பத்தி தான் கேள்வி. இப்போ அவருக்கு லைக் அவரோட ட்வீட்ஸு நெக்ஸ்ட் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தேன். லைக் அவருக்கு அண்ணாமலை சார் ஏதாச்சும் ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கா இல்ல இல்லைன்னா வந்து ஏன் கேட்கறோம்னா இல்ல ஏதாச்சும் ஒரு வந்து இல்ல ப்ரோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து இது ட்ரிகர் பண்ணிருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து யாராவது எனக்கு பிடிச்சிருக்கு வேண்டுமே அதை பத்தி பேசுவேன். அண்ணாமலையை பத்தி மட்டும் நெகட்டிவா போட்டாரு. அண்ணாமலை திட்டுவாரு, திடீர்னு வந்து ட்ரம்ப் திட்டுவாரு, திடீர்னு மோடி திட்டுவாரு, திடீர்னு ஸ்டாலின் திட்டுவாரு, திடீர்னு வைகோ திட்டுவாரு, திடீர்னு சீமான திட்டுவாரு. அதெல்லாம் நீங்க வந்து பெருசா ஐயோ என்னங்க இப்படி திட்டுறாரு அப்படின்னு நினைக்க தேவையில்ல. எல்லாரும் திட்டுவாரு. இப்ப விஜய் மட்டும் திட்டுறது இல்ல. அதான் இல்ல ப்ரோ ஆக்சுவலி அண்ணாமலை எக்ஸ்ட்ராவா ரொம்ப ஒரு வெஞ்சன்ஸா ஏதோ அந்த மாதிரி பேசலாம் ப்ரோ. அது அது எல்லாரோட தனிப்பட்ட கருத்துங்க. அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா யாராலும் பேசலாம். எல்லா அரசியல்வாதிகளையும் விமர்சனம் பண்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. கார்த்தியனா என்ன நவீன்? நார்த்ல பயங்கரமா ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல பெருசா அதெல்லாம் அதை பத்தி கவர் பண்ணவே இல்லைன்னு தோணுது. ஏதாவது கவர் பண்றாங்களா நம்ம மீடியா? எல்லாமே போட்டு தானே இருக்காங்க. எல்லா மீடியாலயும் வருது. அது விஜய் அதை பத்தி ஒண்ணுமே பேசலன்னு பேசுறாங்களே கார்த்திக்ஜி, கேட்டு பாத்தீங்களா? அது இல்ல அவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் பேசல அப்படின்றது. பிளஸ் அவங்க என்ன மோட்டிவ் இன்டென்ஷன்ல பண்றாங்க கிளியரா இல்ல. 3 Idiots அவர் பேஸ் பண்ணி ஆரம்பிங்க. கண்டிப்பா நிறைய பேர் 3 Idiots கதை அவர் பேஸ் பண்ணி எழுதுனதுதான். அந்த 3 Idiots எடுத்த படத்துலயும் அவர் நடிச்சிருக்காரு இல்லையா, ரீமேக்லயும். அதுவும் இருக்குல்ல ஒரு கன்சர்ன் அதுக்காக. இல்லங்க புரியல எனக்கு. 3 Idiots அவருடைய கதையை பேஸ் பண்ணி தான் 3 Idiots படம் பண்ணாங்க. அமீர் கானுடைய கேரக்டர். அந்த படத்தோடைய ரீமேக் தான் இங்க நம்ம விஜய் பண்ணாருல்ல. சோ அதை கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. அதெல்லாம் விடுங்க, அது பிரச்சனை இல்ல. குரல் கொடுக்குறாரு கொடுக்கல அதெல்லாம் மேட்டர் இல்ல. ஆனா அங்க ஒரு இங்க நம்ம ஜல்லிக்கட்டு நடந்த மாதிரி அங்க ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அதோடைய வீரியம் இல்ல தம்பி. நான் என்ன சொல்றேன், இல்ல ஒரு நிமிஷம். இப்ப ஜல்லிக்கட்டுக்கு நீங்க போராடினீங்கல்ல தம்பி, போராடி என்ன பண்ணிட்டீங்க சொல்லுங்க. அதை சொல்லுங்க முதல்ல. இல்லைன்னு நம்ம பண்ணிட்டோம் பண்ணல அது அப்பாற்பட்ட விஷயம். கேட்ட கேள்வி நாட்டு மாட்டு பால் குடிச்சாதான் எல்லாத்துக்கும் நல்லது. நீங்க அதுக்கப்புறம் எத்தனை பேர் நாட்டு மாட்டுக்கு பால் குடிச்சிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் வந்து எத்தனை நாட்டு மாடு இனம் வந்து காப்பாற்றப்பட்டுச்சு? அதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க.
இல்லங்க இப்ப அதுக்கப்புறம் என்னென்னலாம் சொன்னீங்க? இல்லைங்க. என்னென்னலாம் சொன்னீங்க? அதுல ஏதாவது ஜல்லிக்கட்டு ஒண்ணு பண்ணுவீங்கல்ல? ஜல்லிக்கட்டு அதுக்கப்புறம் தானே கொண்டு வந்தாங்க. அந்த ஜல்லிக்கட்டுல நீங்க அதிகபட்சம் என்ன பண்ணுவீங்க? ஜூலின்ற ஒரு ஆள வந்து உருவாக்கி விட்டுருக்கீங்க. நீங்க அது திமுக கொத்தடிமையா சுத்திட்டு இருக்கு. பியூஷ் மனுஷன் ஒருத்தர் உருவாக்கி விட்டீங்க. அவரு ஒரு பக்கம் எல்லாத்தையும் ஜாதி வச்சு திட்டிட்டு இருக்காரு. அதெல்லாம் விடுங்கண்ணே. அதுல வந்து நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் விடுங்க. நான் இப்போ அங்க நடக்கிறது என்னன்னா, ஒரு 20 என்ன நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் விஷயம் செத்துருக்காங்கல்ல. ஆச்சு? ஆனா அது அத எதிர்த்து தானே இந்த நவீன் ப்ரோ, என்ன நல்ல இல்ல விஷயம் இவரு நடக்குது? மட்டும் இல்ல அந்த நிறைய பார்ட்டி பேர் பேர் இறந்து என்ன என்ன ப்ரோ? காக்ரோச் பார்ட்டி. இது பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டி மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தோணுதா? ஏங்க நான் இல்ல அவங்க பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லேங்க. அங்க ஒருத்தர் தனி மனிதர் ஒருத்தர் அங்க இல்லைங்க, காக்ரோச் பார்ட்டி கற்பமூச்சி பார்ட்டின்னு இருக்குங்க. இதுக்கு நீங்க சப்போர்ட் அவனுங்களை பண்றீங்களா? விடுங்க. நான் அவனுங்களை எதுவுமே சொல்ல. நான் சொல்றது என்னன்னா, ஒருத்தர் கிட்டத்தட்ட 20 நாளா நான் சோறு தண்ணி இல்லாம உட்காந்துருக்கேன். எனக்கு தேவையானது என்னன்னா 20 மாணவர்கள் இந்த மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்னால இறந்துருக்காங்க. சோ இதுக்கு மேலேயும் அந்த நபர் அந்த மினிஸ்டர் இருக்க கூடாது. அவர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொஸ்டின் பேப்பர் லீக் வந்து பெரிய தப்புதான். அது கண்டிப்பா கேள்வி கேட்டுதான் ஆகணும். அதெல்லாம் யாரும் மறக்கல. அத பத்திதான் நான் பேச சொல்றேனே தவிர இங்க காக்ரோச் பார்ட்டி, ஜல்லிக்கட்டு, ஜூலி இந்த இதுக்குள்ள நான் போலையே. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் மீடியால பேசுறாங்களே தம்பி, யாரும் பேசாமலாம் இல்லையே. 3 கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த வாபஸ் வாங்கணும்னா 3 கோரிக்கை வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து நீட் எடுக்கணும். 2வது நீட்ல யாரெல்லாம் இறந்தாங்களோ அந்த குடும்பத்துக்கு அவங்க சொல்லல. எனக்கு தெரிஞ்சு நீட் எடுக்கணும்னு சொல்லுங்க. அந்த மினிஸ்டர் நீட் எடுக்கணும்னு சொல்லி உதயண்ணா மாதிரிலாம் அவங்க சொல்லல. இல்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்க, நீட் ஒழிக்கிற ரகசியத்தெல்லாம் கண்டுபிடிக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, நீட்ல நடந்த அந்த இதுக்கு வந்து இவர் தர்மேந்திர பிரதான் அவரை வந்து ரிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 20 பேர் செத்துருக்காங்க இல்லையா, 20 சம்திங். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3வது வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்க ஃபால்ட்டெல்லாம் சரி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. 3 கோரிக்கை வச்சிருக்காங்க. அதான் இன்னும் கொஞ்சம் கூட வச்சிருக்காங்க. கார்த்தி ப்ரோ, வெளிப்படைத்தன்மை வேணும். நவீன் இருங்க நவீன் ப்ரோ, இந்த ஒரு டூல் கிட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நீங்க என்னதான் டூல் கிட் கொண்டு வந்தாலும் அதை வந்து திறமையாக வந்து சால்வ் பண்ணி போறதுக்கு அங்க வந்து கவர்மெண்ட் இருக்கு, ஸ்ட்ராங் கவர்மெண்ட். சரியா? மக்களோட கவர்மெண்ட் இருக்கு. ஓகேவா? இது நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க வந்து பங்களாதேஷ்ல நடந்த மாதிரிலாம் இப்ப பங்களாதேஷ் இங்க ஸ்ரீலங்கால நடந்த மாதிரி இந்தியால கொண்டு வர போறாங்கன்னு யாரா சொன்னாங்களா? அப்படி இல்லைங்க. அங்க ஒரு விஷயம் அதுதாங்க சொல்றாங்க. நீங்க போய் பாருங்க, பார்லிமெண்ட் போட்டு நாங்க வந்து இல்ல நீங்க போய் பாருங்க, வீடியோ போய் பாருங்க, ஓப்பனாவே இருக்கு. நாங்க இந்த பார்லிமெண்ட கொளுத்துவோம். யாரோ பேசுனது இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் வைக்கோ மாதிரி எங்கேயோ பேசுனதுக்கு வந்து இங்க பதில் சொல்ற மாதிரி சொல்லாதீங்க. நவீன் கேட்டது என்ன, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்ல டூல் கிட் தான். இல்ல நவீன் சார் பார்லிமெண்ட் டூல் கிட்ல நீங்க கொண்டு வாங்கன்ற ஒன்னும் பிரச்சனை இல்லன்ற. ஆயிரத்தி டூல் கிட் நம்ம வந்து பாத்துக்கோம். 2 மணி வரைக்கும் திரும்ப இதையே பேசிட்டு இருப்போம். ஏங்க நான் பேச டாபிக் வேறங்க. நவீன் சார் சொன்னதுக்கு நான் சொல்றேன். அவர்ன்ற வார்த்தையே எடுக்கல. நீங்களே ஏதோ நேத்து வந்து நீங்களே அதை சொல்லணும்னு சொல்லுங்க. ஏங்க அவங்க எங்க காக்ரோச் பார்ட்டி டூல் கிட் தான். காக்ரோச் பார்ட்டி பத்தியே பேசலைங்க. நான் சோனம் வாங்சாங் பத்தி தான் பேசினேன். அங்க ப்ரொடெஸ்ட் போனவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அங்க சிஜேபிக்காக யாரும் போல. அவர் ஒருத்தருக்காக ஒரு 17 days தாண்டறப்ப அது கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆச்சு. இன்னும் நிறைய பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. சிம்பிள். அதை விட்டுட்டு உட்காந்து சிஜேபிக்காகலாம் எவனும் அங்க போகல. அதை ஒரு பாயிண்டா எடுத்துன்னு வந்து அது ஒரு டூல் கிட்டா, அதெல்லாம் எவனும் அந்த சிஜேபின்ற அந்த டேக்லைனே யாரும் மதிக்கல. அது இட்ஸ் லைக் அது என்னன்னா அவங்கள வழிநடத்துறதுக்கு ஒரு சின்ன மீடியம் மாதிரி. அவங்க நடுவில் நீங்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ என்ன பண்ணோன்னே எங்களுக்கு தெரியாமல் இருக்கோன்றப்போ அந்த டைமில் வந்து அவங்க ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க, அவங்க அப்புறமா வந்துட்டு மைக்ல இல்லைங்க. இது எப்பயுமே நடக்குங்க. இந்த பார்லிமெண்ட் செஷன் வந்து நடக்குது அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி ஒரு 1 month டார்கெட் பண்ணி, லாஸ்ட் டைம் வந்து இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்லாம் ஆச்சுல, அதை டார்கெட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லியில் எப்பயுமே அந்த பிரச்சனைகள் நடக்கும். அது யூஸ்வலாக நடக்கிறதாங்க. அப்படி ஒன்று தான். இது சாதாரணமாக கடந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய இம்பாக்ட் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் வராது. ஏன்னா அவங்க எடுத்திருக்க இஷ்யூ அந்த மாதிரி இஷ்யூ தான். நீட்டுன்றது சாதாரண. இப்போ இதில் வந்து 20 பேருக்கு 1 கோடி ரூபா கொடுங்கன்றாங்களே, இப்போ ஏதோ ஒன்று இந்த 20 பேருக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் எதாவது கொடுக்குதுன்னா இந்த மேட்டர் நாளையோட முடிஞ்சிடும். அவ்வளோதான். நீங்க அந்த 20 பேருக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறீங்கன்னா நீங்களே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தானே. அதுவே அவங்களோட பெரிய இதுதான். இல்லை நான் சொல்றது எனக்கு தெரியலங்க, அதை பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் அந்த மாதிரி இதனால இது சிம்பிளா முடிகிற மேட்டர்ன்ற, இதனால இது வந்து ரொம்ப பெருசா அப்படி போகாது அப்படின்னு நினைக்கிறேன்.
அவங்களுக்கு ஃபியூச்சர்ல அஃபெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா டியர் கேஸ்லாம் போட்டு லத்தி சார்ஜர்லாம் கூட விடுங்க. டியர் இதெல்லாம் கேஸ் போட்டு நடந்திருக்கே. ஆல்ரெடி ரெஸ்லர்ஸ் ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. விவசாயிகள் போராட்டம் நடந்திருக்கு. எல்லாமே நடந்திருக்கே டெல்லியில. இதெல்லாம் நடக்காமலாம் இல்லையே. இஷ்யூ கொண்டு வந்தாங்க. கார்த்தி ப்ரோ ஒருத்தர் கோமணத்தோட ஓடுறாரு கத்தி. அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. இது வருஷம் சிஏ ப்ரொட்டஸ்ட்கா வருஷம் 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 எவ்வளவு லொக்காலிட்டியில வருஷம் பாதிக்கப்பட்டேன். வருஷம் புதுசா ஏதோ ஒரு ஐடி திட்டத்தை வந்து போராடிட்டு தானே இருக்காங்க டெல்லியில. இது ஒரு வருஷம் இல்லை. அதான் கிருஷ்ணசாமி சார் கட்சி லெஃப்ட் ஹேண்ட் லீக் பண்ணும். அவங்க உட்காந்தாங்கல்ல சிஏல அந்த ஒரு சிஏல இங்க மவுண்ட் ரோட்லாம் போராடினாங்க சார். இங்க மவுண்ட் ரோட்லாம் வந்து போராட்டம் இல்லைங்க. நீங்க மவுண்ட் ரோட்ல போராட்டீங்களா? அங்க வந்து ஷாலிமார் பாக் நினைக்கிறேன் அந்த ஏரியால உட்காந்து அவ்வளவு கஷ்டம். கடைசியில வந்து மக்கள் யாரும் இப்ப இன்னைக்கு இருக்கிற சிஎம்ஏ அந்த தொகுதி தான். அவ்வளவுதான். நீ உட்காந்து சோனபாங்க சண்டை வரும். கடைசி வரைக்கும் சிஏல எந்த முஸ்லீமுக்கு தான் பாதிப்பு வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அதெல்லாம் அவங்க வந்து ஒரு வருஷம் யாராவது வந்து பேசியிருக்கான் வந்து 370 பத்தி பேசியிருக்கான். இருப்பா யாராவது வந்து 370 பத்தி பேசியிருக்கான். இன்னைக்கு யாராவது வந்து நேபாள் மாதிரி பத்தி எறிவிங்கிறான். அதெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? மோடி சாகணும்னு எல்லாம் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரீமா போயிருக்காங்க. ஆமா, போலீஸ் மேல கல்ல விட்டு எரிஞ்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ண மாட்டோம். முன்னாடி ஒரு பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது வாரம் அது ஆரம்பிப்பாங்க. அது எப்போதும் வழக்கமான ஒருத்தர் வெளிநாட்டு போயிட்டு வருவாரு. வந்த அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கும். இதுதான் 14 வருஷம் நடந்துட்டு இருக்கு. அது யாருக்கு பேர் மட்டும் சொல்றீங்க? அது சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பா ஒரு பிரச்சனை பண்ணிருக்காங்க பாத்தீங்களா சென்னையில நேத்து நியூஸ்ல வந்தது பாத்தீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் நான் பாக்கலைங்க. நான் பாக்கலைங்க. அது ஏரியா பேர் தெரியல கார்த்தி, நான் பாத்துன்னு வரேன். ஏதோ போய் திரும்பி வந்துட்டீங்களா? அதுக்கே நடந்ததை சொல்றேன், நீ இல்லன்ற நான் உண்மைன்ற வீடியோ இருக்கு நியூஸ்ல. ஸ்விக்கில போய் பாரு. இப்ப கூட ஸ்விக்கில இருக்கும் பீஃப் கறி இருக்கா இல்லன்னு எடுத்து பாத்துக்க. அவ்வளவுதான். விக்கலாமே, என்ன இதெல்லாம் இருக்கு? யாரும் விக்க கூடாதுன்னு யார் சொன்னா? அவங்க முன்னாள் ஆர்எஸ்எஸ் குரூப் ஏதோ சண்டை போட்டுருக்காங்க. வீடியோ நான் பார்த்து கமெண்ட்ல போறேன். அது அவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி கேளுப்பா, என்கிட்ட கேக்குறேன். அதான் அதனாலதான் கிருஷ்ணசாமி ப்ரோ கிட்ட தான் கேட்டேன். காமெடியா இருக்குது. நாளைக்கே எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு இருக்கணும். நான் உனக்கு ஒண்ணு மாதிரி வேலையிட்டு இல்ல. அவனா எனக்கு ஏன் வேலை போட போடுக்கியா? நான் எந்த நேஷனல் இஷ்யூ மட்டும் தான் நான் வைத்துட்டு இருக்க முடியும். உனக்கு இஷ்யூனா அதை எடுத்து தனியா பேசிக்கோ, ஸ்பேஸ் போட்டு கோயில் பக்கத்துல கூட சொல்லிட்டாங்கன்னா அது பேசிக்கோ. கோயில் பக்கத்துல இருந்தா கேட்டிருப்பாங்க, மத்த இடங்கள்ல கேட்டிருக்க மாட்டாங்க. அது திருவொற்றியூர்ல நடந்தது பிரச்சனை. அது சொல்லு ப்ரோ, தெரியல எனக்கு எந்த ஏரியா. அது சொல்லு ப்ரோ. நம்ம திருவொற்றியூர் அந்த ஏரியா பக்கத்துல தான் இருக்கு. அங்கதான் ஆச்சு அந்த பிரச்சனை. என்னாச்சு? ஆமா ப்ரோ, அங்க ஏதோ சம்திங் இஷ்யூ ஆச்சு ப்ரோ. என்னன்னா அங்க ஒரு மாட்டு தொட்டி ஒண்ணு இருக்கு, சின்ன தொட்டி. அங்க இருக்குங்கும் போது அந்த சிவசேனா இந்த மாதிரி சம்திங் இவங்க எல்லாம் போயிட்டு அங்க போய் ஒரு பிரச்சனை பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் தெரியும். அது டீட்டெயிலா நமக்கு சரியா தெரியாது. ஆனா அங்க நடந்தது. நான் அந்த ஏரியா தான், காலடி பெட் தான் இருக்கேன். அந்த வீடு நடந்தது அந்த மாதிரி நியூஸ்லயும் வந்து கார்த்தி காலங்காலமா இருக்கா. இப்ப அந்த கடை எடுக்கணும்னு சொல்றாங்களா அந்த குரூப் வந்து. இது வினோத், நீ வந்து பிஜேபி காரன்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. ஆள் தப்பா வந்து கேட்டு இருக்க. சரி கார்த்தியா, அந்த ட்வீட் டெலீட் பண்ணிட்டீங்க, ஒன்னு போட்டீங்களா? இல்ல, அது நாளைக்கு பேசி முடிக்கிறேன்ட்டாங்க. நாளைக்கு பேசி தேட்டருக்காரங்க சமாதானமாயே பேசி சைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதுக்குள்ள நம்ம கான்ட்ரவர்சி கிளப்பிக்கிட்டு நமக்குள்ளேயே நம்ம திட்டிட்டு விட்டாச்சு. ஓ, என்னாச்சு கார்த்தி? சின்ன இது ஜனநாயக டேர்ம்ஸ் இஷ்யூ ஒரு தேட்டர் இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. நான் பிஜேபின்னு தான் ஞாபகம் வருது. இப்போ டிஎம்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த என்டிஏவோட பில்லுக்கு வந்துட்டு அப்போஸ் பண்ணாங்க. இப்போ அதுக்கு சப்போர்ட் பண்றாங்களேண்ணா? சப்போர்ட் இன்னும் நேரடியாக பண்ணலங்க, பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது.
அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களே அவங்க வெளில அவங்க நேஷனல் நியூஸ்ல எல்லாம் யார் ப்ரோ வந்துட்டாங்க. சொன்னா? அப்படிலாம் சொல்லல அவங்க இன்னும். ஆனா அவங்களோட பேச்சு அவங்களோட செயல்லாம் ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரியுது. ஆனா அவர் ஆர் ராஜா வந்துட்டு ப்ரொட்டஸ்ட்ல போய் சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாரு. அது அது வேற இது வேற அது வேற இது வேற அது தனி இது தனி. ஓ. இப்போ இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி டெல்லியில ப்ரொட்டஸ்ட் பண்ண எல்லாத்தையும் வந்து அடிச்சதெல்லாம் ரொம்ப தப்பு. இது வந்து காவல்துறையோட தவறான செயல். அதை நான் கண்டிக்கிறேன் அப்படிலாம் போட்டிருக்காரு. எல்லாம் போட்டவர் கடைசி வரைக்கும் அதில் பிஜேபின்னு வார்த்தையே இல்லை. அது ஒரு 10-15 லைனுக்கு டைப் பண்ணி போட்டிருக்காரு. அதில் பிஜேபின்ற வார்த்தையே இல்லை. அப்போ லைட்டா அவங்க வந்து பிஜேபி ஸ்டாண்டுக்கு நோக்கி நகர்றாங்கன்றதுதான் தெரியுது. அதுதான் எனக்கும் டவுட் வந்துச்சு. ஏன்னா லைக் இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு கருப்பு சட்டை ஆமா, போட்டு இதுக்கு முன்னாடி எரிக்கலாம் இருந்தா எரிச்சாங்க. ஃபாசிஸ்ட் பிஜேபி அப்படி இப்படின்னு பிஜேபி திட்டி ஒரு 15 இடத்துல இருந்திருக்கும். நீங்க ஒரு போட்ட ட்வீட்ல ஒரு இடத்துல கூட இல்லை அப்படிங்கும்போது அவங்க லைட்டா பிஜேபி கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுறாங்க அப்படின்றது தெரியுது. பிஜேபியுமே இவங்களை விமர்சிக்கல எதுலையுமே பெருசா. அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா அவ்வளவுதான். இல்ல கார்த்தி ப்ரோ, அப்ப நீங்க சிம்பிளா நீங்க என்ன சொல்றீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் வரைமுறை பண்ற அந்த பில்ல வந்து டிஎம்கே வில் வாக் அவுட் பண்ண பண்ணி மாட்டாங்க. பிஜேபி வந்து வின் ஒன்னு பண்றாங்க. சப்போர்ட் தாங்க. ஒன்னு சப்போர்ட் இல்லைன்னா அகேன்ஸ்டா தான். வாக் அவுட் பண்றதுக்கு நீங்க சப்போர்ட்டே பண்ணிட்டு போயிடலாங்க. வாக் அவுட் பண்றதுக்கு வந்து நீங்க சப்போர்ட்டே பண்ணிட்டு போயிடலாம். வாக் அவுட் பண்றது இல்லைன்னு அது நாங்க பாத்தீங்களா ஆதரிச்சு ஓட்டு போடல எதிர்த்து ஓட்டு போடலன்னா மக்கள் நம்ப போறாங்க உங்களை. ஒண்ணு மொத்தமாவே காவி துண்டை தலையில் சுத்திட்டு சங்கியா மாறிடுங்க. இல்லைன்னா நாங்க வந்து இன்னும் திராவிடம் தான் பெரியார் தான் நாங்க எதிர்த்து ஓட்டு போடுவோம் அப்படின்னு இல்லைங்க. ஒன்று 2 ஸ்டாண்ட் தான் இருக்கும். இன்னொன்னு பிஜேபி வாக் அவுட் பண்ணா கூட அந்த பில் பாஸ் ஆக தான் போகுது. அப்படின்னாலும் பிஜேபி வந்து இது டிஎம்கே வாக் அவுட் பண்ணா கூட அதனால டிஎம்கே அதை பண்ணாம டைரக்டா அதுக்கு ஆதரிச்சு ஓட் பண்ணிட்டு பிஜேபியோட ஒரு நெருக்கமா போறதா அவங்க நினைப்பாங்க. ஏன்னா இப்போ உத்தரப்பிரதேசில் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர போகுது. உத்தரப்பிரதேசுக்கு 80லேருந்து 120 சீட் ஆக போகுது எம்பி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சமாஜ்வாதி வந்து இதுக்கு டேரெக்டாக எதிர்க்க முடியாது. சமாஜ்வாதியால் இந்த டைமில் எதிர்த்தாருன்னா அவர் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆகிடும் அவருக்கு. ஸோ அதனால் ஒன்று அவர் சப்போர்ட் பண்ணுவார் இல்லைனா அவர் வாக் அவுட் பண்ணுவார். அதனால் ஆட்டோமேட்டிக்காக பில் வந்து பாஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் டிஎம்கே இதை சப்போர்ட் தான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லைங்க இதை வந்து எந்த கட்சியுமே அப்போஸ் பண்றதுக்கு வந்து ரீசனே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த கட்சிக்கு நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸும் எம்பிஸும் தான் ஜாஸ்தியா போறாங்க. கரெக்டுங்களா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் அது. இது வந்து இவங்க எப்படின்னா இது வந்து ஓகே நீங்க ஒத்துக்க வேணாம் பரவாயில்ல. அது ஓகே நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்புறம் நீங்க பேசிக்கோங்க. ஓகே அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. நான் ஒத்துக்கிறதுனாலயோ நீங்க ஒத்துக்கிறதுனாலயோ ஒன்றும் ஆப்போது கிடையாது. 2009 வந்து டீலிமிட்டேஷன் பண்ணாங்க. தொகுதி மறுவரை தான். அதாவது இருக்கிற 543 தொகுதியை தான் குறுக்கையும் மேற்கையும் கிழக்கையும் மேற்கையும் கோடி கிழிச்சு மாற்றி விட்டு அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு இது ஒரு ஃபேவரிசம் வந்துச்சு. ப்ளஸ் வந்து மன்ரேகா பில் வச்சுட்டு அவங்க ஜெயிச்சாங்க. பொதுவாக இது 1971 பண்ணப்ப என்ன சொன்னாங்கன்னா அடுத்த 25 வருஷம் கழிச்சு நம்ம வந்து அந்த நம்பர் ஆஃப் 543 வந்து மாற்றுவோம்னு சொன்னாங்க. அப்போ 1996 வந்து கிட்டத்தட்ட அந்த அப்பயும் ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி வர மாதிரி இருந்துச்சுல்ல, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சண்டை போட்டப்பறம் திருப்பி 25 வருஷத்துல மாற்றி விட்டாங்க. அப்படி 2026 நீங்க பண்ணியே ஆகணும். அதை தவிர பிளஸ் சென்சஸ் வேற இப்போ வருது. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் பண்றாங்க. இது திருப்பி இன்னொரு 20 வருஷத்துக்கு தள்ளி வைன்னா சொல்ல முடியாது. ஆல்ரெடி வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு எம்பி ரெப்ரசன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். நீங்க வந்து பாருங்க ஸ்ரீபெரும்புதூர் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் தொகுதி. அது மாதிரி ஸோ அவ்வளோலாம் பார்க்க முடியாது. ஸோ நீங்க வந்து கண்டிப்பாக நம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ் நீங்க வந்து ஜாஸ்தி பண்ணி தான் ஆகணும். மக்களுடைய அது எப்படி சார் அவங்க பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அவனுங்க அது மதிக்கல. அவங்க ஏங்க பாப்புலேஷனே கணக்கு வந்து இல்லைங்க. இப்போ டைரக்டா 50% பண்ண சொல்லி முடிச்சறோம். இருப்பா அவனுக்கு கொஞ்சம் இருப்பா ஒரு நிமிஷம். அதாவது நம்பர் ஆஃப் பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் படி அன்னைக்கு 1971 இருந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க. கரெக்டுங்களா? இன்னைக்கு நீங்க அதே மாதிரி பிரிச்சிங்க அப்படின்னா பாப்புலேஷன் கண்ட்ரோலை வந்து எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும். இப்போ தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட் எல்லாம் பாதிக்கப்படுங்கிறதுனாலதான் அவங்க வந்து அதை வந்து அப்படியே வந்து இப்போ இன்னைக்கு என்ன ரேஷியோ இருக்கோ அந்த ரேஷியோட அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இது வந்து பிஜேபிக்கு அட்வான்டேஜ்ங்கிறலாம் கிடையாது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்களா இப்போ வந்து இதே இப்போ பிஜேபிக்கு 3 டேர்ம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னா எப்படியும் அவங்க அடுத்த எலெக்ஷன்ல வந்து நீங்க உத்தரப்பிரதேச 80 தொகுதியா இருந்தானே 120 தொகுதியா இருந்தானே 80 தொகுதியில தோக்க போற பிஜேபி 120 தொகுதியில தோக்க போகுது. அப்புறம் அதை பத்தி ஒரி பண்ணணும்.
இல்ல இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. சும்மா அரசியல் பண்றாங்க இதுல அவ்வளவுதான். ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. சொல்றீங்க ஈஸியா அப்படியே சொல்லிடுறீங்க தோத்துருவாங்க. எது சொல்றீங்க டாக்டர் இதுல? இல்ல அவரு 120 இப்போ 80ல தோக்குறவங்க 120ல ஈஸியா தோத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க இல்லங்க 80யா இருக்கட்டும் 120யா இருக்கட்டும், பட் நீங்க ரேஷியோ 50% வரும்போது அதே மாதிரி ஈக்குவலா நீங்க ஜெயிச்சு தானே ஆகணும். ஒன்றும் மாற போறது இல்லையே. அதான் நீங்க இப்போ வந்து 543க்கு 272 வேணும்னா நீங்க 800 MP வந்துச்சுனாலும் நீங்க 401 ஜெயிச்சு தானே ஆகணும். அது மாற போறது இல்ல. தமிழ்நாட்டுல இதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க பிஜேபிக்கு என்ன ஒரே ஒரு இன்டைரக்டா ஒரு சின்ன அட்வான்டேஜ் எங்க வரும் அப்படின்னா, இப்போ இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா? மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பிஜேபி சிவசேனா இந்த கூட்டணி வந்து கிளீன் ஸ்வீப் பண்ணிட்டாங்க அசம்பிளியில. 280 தொகுதி அவங்க கிட்ட 230க்கு மேல ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அதே டைம்ல பார்த்தீங்கன்னா நந்தன் நினைக்கிறேன் நந்தன் சொல்லி ஒரு லோக்சபாக்கு நாண்டட் அதுக்கு வந்து பை எலெக்ஷன் நடந்துச்சு. அது வந்து அதே மகாராஷ்டிரால தான். அதுல இருக்க சுத்தி இருக்க எல்லா அசம்பிளிலுமே பிஜேபி ஜெயிக்குது. கிட்டத்தட்ட 90% ஆஃப் அசம்பிளி சீட் எல்லாமே பிஜேபி கூட்டணி தான் ஜெயிக்குது. ஆனா அந்த தொகுதியில மட்டும் பிஜேபி லீட்ல இருக்கு. ஆனா லாஸ்ட் ஒரு சின்ன ஒரு 2 ரவுண்டு வரும்போது 1000 ஓட்டுல தோத்துட்டாங்க. 1000 1500 ஓட்டுல தோத்துட்டாங்க. அங்க முஸ்லீம் ஓட்டோட டென்சிட்டி கொஞ்சம் அதிகம் அந்த லாஸ்ட் கவுண்டிங் வரப்ப. இங்க பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி நின்னாங்கல்ல 2024 தருமபுரியில். தருமபுரிக்கும் போது அவங்க தான் லீடிங்ல இருந்தாங்க சௌமியா அன்புமணி. கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பர்கூர் அந்த தொகுதிகள்லாம் கவுண்டிங் வரும்போது பார்த்தீங்கன்னா தலித் ஓட்டுலாம் அதிகமாக இருந்தது, வன்னியர் ஓட்டு கம்மியாக இருந்தது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சௌமியா அப்படியே ட்ரையலில் போய் 26 ஓட்டில் தோத்துட்டாங்க. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் வந்து இப்போ 800 சம்திங்காக எம்பி சீட்லாம் மாறி என்னன்னா இந்த தொகுதியெல்லாம் பிரிப்பாங்கல்ல, பிரிக்கும் போது அதில் வந்து பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். மேபி அதில் இருக்கலாம். இந்த மாதிரி இடங்கள்ல வந்து டென்சிட்டி முஸ்லீம் ஓட்டு தலித் ஓட்டுலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல வந்து கொஞ்சம் இவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிரிச்சாங்க அப்படின்னா இவங்களுடைய வின்னிங் பாசிபிலிட்டி அதுவுமே ரிசல்ட் வரும்போது தான் நம்ம கெஸ் பண்ண முடியும். பட் அது நடக்கலாம் அப்படின்னா அது ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்படி சொல்றீங்கல்ல கார்த்தி, இப்ப இந்த 2009 ஆனா நடந்துச்சுன்னா 2009 இல்ல அது ஆல்ரெடி இருங்க திமுக மேலாம் விமர்சனம் வச்சாங்க. ஆமாங்க இருங்க, அது மட்டும் இல்ல. அப்ப 2009 4 முழுக்க பண்றப்ப ஜம்மு காஷ்மீர் பண்ணல. ஓகே அது வேற விஷயம். அப்ப வந்து 2 கான்ஸ்டியூன்சி ஒண்ணு வச்சுங்களேன். அப்ப அஸ்ஸாமும் பண்ணல. அப்ப ஏன் அஸ்ஸாம் பண்ணல? கரெக்டுங்களா? இப்பதான் அஸ்ஸாமுக்கு வந்து 2009 பண்ணாம விட்டதான் இப்பதான் இந்த எலெக்ஷனுக்கு அஸ்ஸாம் எலெக்ஷன் போன வருஷம் தான் பண்ணாங்க. ஸோ நம்ம அதான் சொல்றோம். இது வந்து இன்னொன்று வந்து இந்த டீலிமிட்டேஷன்ங்கிறது இப்போ இங்கே அமெரிக்காவில் நடக்குங்க. வருஷம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க இன்னெவிட்டபிள் தான். அதுக்கு அதான் சொல்றேனே, இது வந்து என்னன்னா ஆட தெரியாதவன் கூடங்காலம் சொல்ற மாதிரியும் களத்துல இறங்க பயப்படுற மாதிரி தான் இதெல்லாம் ரீசன்ஸ் தான். இன்னொன்று வந்து ஒரு பார்லிமெண்ட் செஷனை ஸ்மூத்தா நடக்க விடக்கூடாது. இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் தான் வந்து நடந்துட்டு இருக்குது. பார்லிமெண்ட் தான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி தான். ஆனா வழக்கம் போல ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல, பார்க்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே பிஜேபி அவங்க நினைச்சா இட் இஸ் தேர். அதுலனா அவங்களுக்கு கேப்பபிள் இது வருது. ஆனா அப்படி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாரும் எழுதுறாங்க. ஆனா இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் லீக் பண்ணி அவன் மார்க் எடுத்துட்டு போறதுன்றது அது எல்லா வாட்டியும் எல்லா நாளும் நடக்கிற விஷயம் இல்லைல்ல. சரி ஓகேப்பா. அதுக்கு என்னால நான் சொல்றேன்ல, இப்ப அவங்க போய் போராட்டம் பண்றாங்கல்ல, பண்ணிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணி தர்மேந்திர பிரதான் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் பாதி பேர் ஓகே நீங்க தான் நல்லதுதான் சொல்லுவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இவர் போனா இன்னொருத்தர் வர போறாரு. அந்த மாதிரி இஷ்யூ வந்து இங்கேயே நம்ம தமிழ்நாட்டிலேயே டிஎன்பிசி எல்லாம் வந்து இந்த மாதிரி லீக் ஆகி திரும்பலாம் வச்சிருக்காங்க. நம்ம 12th எக்ஸாம் பேப்பர் எல்லாம் வந்து லீக் ஆகி எல்லாம் வச்சிருக்காங்க. இவனுங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு இதுக்கு பின்னாடி. இப்ப அந்த ஒரு உண்ணாவிரதம் இருக்காருல்ல, அந்த எல்லாம் 100 நாள் ஆனாலும் சாக மாட்டான் அவன்லாம். ஏன்னா அதெல்லாம் போயிட்டுதான் இருக்கும் உள்ள. விடுங்க அவங்க எல்லாருமே வந்து அப்படியே கேஜ்ரிவால் எடுத்துட்டு பேசிட்டு சொல்லுங்க கவியரசு. இப்போ நீங்கள் சொன்னீங்களே முன்னாடி 1 இந்தியா 1 எலெக்ஷன் அது ஃபுல்லாக நடக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ நம்ம தமிழ்நாட்டோட சேர்ந்து ஒரு 3 ஸ்டேட்டுக்கு 4 ஸ்டேட்டுக்கு தான் ப்ராப்ளம் இல்லைங்க. நிறைய பெனிஃபிட் இருக்குன்ற மக்களை வந்து நீங்கள் அடுத்த வேலைகள் பார்க்க வைக்கலாம். அவ்வளோதான். சும்மா எலெக்ஷன் பின்னாடி இல்லாமல்
இப்ப நீங்களே அது பார்த்தீங்கன்னா, நெறைய டிவிகே சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே புதுசா வந்து பாலிடிக்ஸ் வந்திருக்கீங்களா, அது முழு நேரமா வந்து உட்காந்து இதே பார்த்துட்டுருக்கீங்க. இப்ப நான் அடுத்த ஒரு 3 மாசத்துல, 4 மாசத்துல பை எலக்ஷன் வந்துச்சுன்னா, அந்த 8 தொகுதி பை எலக்ஷன் அதுக்கு ஒரு 3 மாசம் நீங்க வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் வேலை பார்க்கணும். அது முடிச்சோனே ஒரு 2 மாசம் ரெஸ்ட் எடுப்பீங்க. திடீர்னு ஒரு 3 மாசத்துல வந்து லோக்கல் பாடி எலக்ஷன் வந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு 3 மாசம் நீங்க வேலை பார்க்கணும். விர்ச்சுவல் சரி வாரியர்ஸ்லாம். அது அதுக்கப்புறம் ஓகே வந்து ப்ரோ. டக்குனு லோக்சபா வந்தோனே அப்புறம் மோடியோட சண்டை செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நீங்களும் பிஸியாவே இருக்கணும்ல. அதனால 5 வருஷத்துக்கு இல்ல ஒரு அது நிமிஷம் ஓகே. நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா இப்போ சினிமா அது இதுன்னு பார்க்கலாம். அது ஓகே ப்ரோ. இப்போ ஃபுல்லா நடந்ததுன்னா, இப்போ ஒரு 5 மாநிலத்துல வந்து எலெக்ஷன் நடந்தது. இப்போ 5 அந்த மாநிலத்துக்கும் தேவையான ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் ஓரளவுக்கு தர முடியும்னு வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டிலே சரியா பஸ் விடல. ஏகப்பட்ட பேர் ஓட்டு போடாம ஆச்சு. அதுவும் இல்லாமல் ஏன் நம்ம சேகர் பாபு இருக்கார் இல்லையா, அவர் சொந்த தொகுதியிலே வந்து தாவக வேட்பாளர்கிட்ட போயிட்டு சண்டைக்கெல்லாம் போனார். நிறைய நீங்கள் சொல்ற மாதிரி ஒன்றா நடந்ததுன்னா யாரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்தந்த ஆமாமா. ஸ்டேட்டில் இல்ல, யார் இல்ல. இல்ல கவிதாசன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன் ஒன் டே கிடையாது. நீங்க அது 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 நீங்க அந்த ஆங்கிள்ல பார்க்குறீங்க. அது கிடையாது. இப்ப எப்படி 2024 அ பார்லிமென்ட் எலக்ஷன் நடந்துச்சு. வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு நாள் நடக்கும். தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் நடக்கும். வெஸ்ட் பெங்கால்லே 3 ஃபேஸ் நடக்கும். குஜராத்தில் ஒரு நாள் நடக்கும்ல. இப்படி தான் நடக்கும். ஒன் நேஷன்ன்றது ஒரே நாள் ஒரே டைம்ல நடக்கிறது இல்ல. ஃபேஸ் ஓகே. ஃபேஸா தான் நடக்கும். எல்லா ஸ்டேட்டும் பிரிச்சு தான் நடத்துவாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் நடத்துவாங்க. தமிழ்நாடு, கேரளாக்கு ஒரு நாள் நடத்துவாங்க. இப்படி தான் நடத்துவாங்களே தவிர, ஒரே நாள் நடத்த மாட்டாங்க. தமிழ்நாடு, இந்தியா, யுஎஸ்ல நடக்கிற மாரிலாம் நடத்த மாட்டாங்க. இல்ல ஒன் அதுதான் நேஷன் ஒரு ஒன் நாள் எலெக்ஷன்னா வந்துட்டு 2 பாக்ஸ் இருக்குங்க. ஒன்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்க சூஸ் பண்றதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். முன்னாடிலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து இப்படிதான் இருக்கும். அப்ப வந்து இந்திரா காந்தி காலத்துல நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கலைச்சு விட்டாங்க வேற வேற டைம்ல. அதனாலதான் இப்படி மாறிடுச்சு. என்ன உங்க தாத்தா காலத்தெல்லாம் போய் கேட்டு பாருங்க, 2 ஓட்டு போட்டிருப்பாங்க ஒரே நாள்ல. ஐ மீன் ஒரே போலிங்ல. 96 வரைக்கும் தமிழ்நாட்டுல சேம் தாங்க. 96 வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரே மாதிரி ஆமா. தான் நடந்துட்டு அவங்க இருந்துச்சு. ராஜீவ் காந்தி இறந்தப்பலாம் ஒண்ணா தானே ஓட்டு போட்டாங்க. ஆமா. அது இப்போதான் வந்து நமக்கு டிஃபரெண்டா தெரியுது. இது வந்து நல்லதுதான் ஆக்சுவலா. இதெல்லாம் சும்மா அவனுங்க வந்து இந்த எஸ்ஐஆர் எதிர்த்துக்கிட்டு இருந்தானுங்களா எல்லாம் முஸ்லீம் ஓட்டுலாம் தூக்குறானுங்க அப்படின்ட்டு. எங்க தொகுதியெல்லாம் 700 ஓட்டு போச்சு. எல்லாம் செத்தவன் ஓட்டு தான் தூக்குனானுங்க. ஓட்டு எங்க சும்மா தூக்குனாங்க? இல்ல எல்லாம் திமுகவோட அது கள்ள மட்டும் ஓட்டு இல்ல. தூக்கிட்டாங்க குளத்தூர்லயே. உங்களுக்கு கார்த்தி இப்ப உங்களுக்கு இந்த ஒரு நிமிஷம் லாபம் இருங்க. இல்ல கார்த்தி மக்களுக்கு. ஒரு நிமிஷம் இந்த இந்திரா காந்தி செத்து போன அப்புறமா வந்து ராஜீவ் காந்தி பதவி ஏற்றுட்டு திருப்பி உடனே அவர் நாடு முழுக்க ஃப்ரெஷ் எலெக்ஷன் நடத்தினார்ல. அப்ப வந்து எம்ஜிஆருக்கு இங்க உடம்பு சரியில்ல. அப்ப அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு டேர்ம் இன்னும் 8 மாசம் இருந்துச்சு. ஆனா அப்ப வந்து தமிழ்நாடு சட்டசபையும் கலைச்சிட்டு ஓட்டுக்கு எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ 1996 வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் ஓட்டுக்காக எலெக்ஷன் நடந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் ஆனா ப்ராப்ளம் இவரு இல்லை. ஏங்க கவி பஸ் கவியரசு ஓடுதுங்கிறதுலாம் வந்து சொல்றது என்ன இல்ல அண்ணனே, கவியரசு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில ஓட்டு போடாம தடுத்தாங்கன்னு சொல்றாங்க நினைக்கிறேன். கவி கேட்டாங்க நான் சொல்றது. ஆமா அதான் சொல்லுவாரு. அதுக்கு அடுத்தாங்க. வந்து அதாவது நீங்க ஒரு சண்டை பிடிக்க மாநிலத்திலையும் வேண்டிய வேற ஆளு. அதான் ப்ரோ, ஒரு மாநிலத்திலும் ஒரு டான் மாதிரி நல்லா ஆள்ற குரூப், நல்லா செல்வாக்கா இருக்கிற குரூப் இருப்பாங்க. சப்போஸ் இப்படி நடந்தாக்கா யார் என்னென்ன பண்றாங்க தவறுகள் வந்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு ப்ரெஷர் ஆயிடும். எதனா ஒரு மாநிலத்தை ஃபோக்கஸ் பண்ணா நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இல்ல கவியரசு அது பிரச்சனை இல்லைங்க. அதுதான் அது ஏங்க அது ஆல்ரெடி நடந்துதாங்க இருக்கு. பார்லிமெண்ட் இல்ல எலெக்ஷனே ஏங்க எல்லா ஸ்டேட்டுக்கு தான் ஏங்க நடத்துறாங்க. எலெக்ஷன் கமிஷனே சொல்லிடுச்சு, நீங்க என்னைக்கு நீங்க பில்லு கொண்டு அதுல அப்ரூவ் ஒரே ஒரு பண்றீங்களோ வேலை அன்னைக்கு மட்டும் இருந்து தாங்க 6 கூட. மாசம் கழிச்சு பண்றோம்னு ஒரே சொல்லிட்டாங்க. ஒரு வேலை தான் கூட. ஒரு 2 மிஷின் வைக்கிற இடத்துல 4 மிஷின் வைக்கணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெரிய வேலை எல்லாம் இல்லை உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும். லோக்கல் டான்லாம் ஒண்ணுமே கழட்ட முடியாதுங்க. எலெக்ஷன் பூத் எல்லாம் போயிட்டு எவ்வளவு பெரிய பெரிய பார்டர்ல த்ரெட் இருக்கிற இடத்துல எல்லாம் போயிட்டு சேஃபா நடத்திட்டு வராங்க. நீங்க இங்க லோக்கல் டான் வந்துட்டு பிரச்சனை பண்ணுவான்னு தெரியுங்க. இல்ல சேகர் பாபு அண்ணன் இறங்க துறைமுக தொகுதியில இன்னும் சொல்ல போனா 2019 எலெக்ஷன் நடந்துச்சுல தமிழ்நாட்டுல. அதுவே கிட்டத்தட்ட ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் 22 அசம்பிளிக்கும் இங்க 39 பார்லிமெண்ட்டுக்கு நடந்துச்சுல்ல. கிட்டத்தட்ட அதுவுமே நிறைய 22 தொகுதியில ஒன்னா தான் நடந்துச்சு. கார்த்தி ப்ரோ, இப்போ இஃபன் படஸ்லாம் இருக்கு இதுல. இப்போ லெட்ஸே இப்போ வந்து ஹங் அசம்பிளி வந்து சப்போஸ் வருது வச்சுக்கோங்களேன், 6 மாசத்துல வந்து கலையுது வச்சுக்கோங்களேன், அதை எப்படி நீங்க கொண்டு போவீங்க? அதுவும் வந்து இருக்குல்ல. அது அவங்க ஹிந்தியில சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தமிழ்ல நியூஸ்ல போடுவாங்க, பார்த்து படிச்சுக்கலாம். எப்படி அதுதான்ப்பா சொல்ல வரேன். ஏங்க அதுதாங்க இப்ப பார்லிமெண்ட் கமிட்டி ஒர்க் பண்ணிருக்கீங்க. டிராஃப்டா பில்லா வரவ வெயிட் பண்ணுங்க. சொல்லுவாங்க அதெல்லாம் தெரியுதுங்கிறப்ப அவங்களுக்கு தெரியாத தெளிவா விளக்கமா சொல்லுவாங்க அதெல்லாம். ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட், இது மட்டும் சொல்லிடுங்க. இது ஒரு ரூமர் மாதிரி தான் கேள்விப்படுறேன், அடிக்கடி கேள்விப்படுறேன். ஆனால் நிறைய பேர் சொல்றாங்க
அதாவது திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, வெளிநாட்டுல பல தீவுகளே விலைக்கு வாங்கியிருக்க மாரி சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா ப்ரோ? தனி தீவுகள். அந்த அளவுக்கு பணம் இருக்குதா அவங்க கிட்ட? திமுக, அதிமுக கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்கான்னு கேட்டா, நீங்க ஏதோ ரொம்ப அந்த அளவுக்கு உலகம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இருக்கு. பணம்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. பல கோடிகள் இருக்கு. இல்ல ஒரு தனி தீவையே வாங்குற அளவுக்கு இருக்கா? அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்க இருக்கும் வரேன். ப்ரோ. இருக்கும். லீகலா இருக்கும். அது எப்படி அது ப்ரோ பண்றாங்கன்னு தீவுன்றதுலாம் தெரியல. சின்னதா தானங்க இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே அது ஒரு நீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இங்க இருக்கிற மாதிரி லேண்ட் வேல்யூ யாருமெல்லாம் இருக்காது. ஒருவேளை அது மாதிரி எதனா இருந்துச்சுன்னா எஃப்ஸ்டீன் ஃபைல் மாதிரி திமுக ஃபைல் ஒன்று ரிலீஸ் பண்ணுவானுங்க. இந்த 5 வருஷம் ஜெயிச்சு வந்திருந்தாங்கன்னா மேபி இருந்திருக்கும் ப்ரோ. ப்ரோ வாங்கி வச்சு என்னங்க பிரயோஜனம் நினைக்கிறீங்க? எந்த அரசியல்வாதியும் அனுபவிக்க முடியாது. அதெல்லாம் அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான், பேசிக்க வேண்டியதான், மனசுல நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். கார்த்தி ப்ரோ போன 5ல அந்த கோயம்புத்தூர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேருனா அவங்க பையன் அப்பப்போ போயிட்டு இருந்தாரு ப்ரோ ஒரு டிவிக்கு. எஸ்பி வேலுமணியா? எஸ்பி வேலுமணியா தெரியல, இருக்கலாங்க. அதான் ஒரு எஸ்பி அவங்க வேலுமணி பையன் பையன் அந்த மாதிரி யாரும் போகலாம். அவ்வளோதான். சும்மா அது நீ வந்து ஒன்றும் இல்லைங்க. காசு உங்கள்கிட்ட லட்சக்கணக்கில் இருந்தாலும் ஏதோ ஒரு தீவில் போய் நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தங்கிட்டு வரலாம் ஜாலியாக. அந்த மாதிரி தான் போக முடியும். ஹலோ, சொல்லுங்க கேஎன். இது யாரோ வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல ஒரு டவுட் கேட்டிருந்தாங்களே, எப்படி வந்து நடுவுல கவுந்துட்டா எப்படி வந்து மறுபடியும் எல்லாத்தையும் கலைச்சிட்டு நடத்துவாங்களான்னு கேட்டிருந்தார் இல்லையா? ஆமா சொல்லுங்க. அது வந்து எப்படின்னா ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாங்க. நீங்க வந்து இப்போ ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ இறந்து போயிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க? பை எலெக்ஷன் நடத்துவாங்க. எவ்வளவு காலம் வர அந்த சட்டசபை முடியிற காலம் வர தானே? இல்ல 6 மாசத்துல இல்ல ரெஸ்ட் ஆஃப் த அந்த இப்ப 2026ல இப்போ ராஜினாமா 31 வர தானே அந்த பதவி. அதே மாதிரி ஒரு அசம்பிளி நடுவுல கவுந்துருச்சுன்னா அடுத்த நடக்கிற இன்னொரு எலெக்ஷன் வச்சு அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு ஓஎன்ஒய் வர அந்த ரெஸ்ட் ஆஃப் இதுக்கு மட்டும்தான் வந்து நடத்துவாங்க. இது லெஸ் தென் 1 இயர்னா, ஒரு வருஷத்துக்கும் குறைவாக கவுந்துருச்சுன்னா அந்த மாநிலம் ஃபுல்லாவே குடியரசுத் தலைவர். ஓகே ஆமா அது சொல்லியிருந்தாங்க, மறந்துட்டேன். இப்போ ராஜ்யசபா எம்பிலாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அந்த டைம் பீரியடுக்கு இப்போ சிவி சண்முகம் ரிசைன் பண்ணாரு. அந்த பீரியட் முடிவு அடுத்த 2 வருஷத்துக்கு தான் இப்போ வந்திருக்க பிரவீன் காந்தி எம்பி. அந்த மாதிரி கார்த்தி அப்ப காசு ரெண்டு வருமா கார்த்தி? எம்எல்ஏ எம்பி நடந்தா ஆமா வரும். லாபம் தான் கார்த்தி. வாழ்த்துக்கள், சீக்கிரம் கொண்டு வாங்க. இது காரணம் காட்டியே கொத்தடிமைகள்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்ல எல்லாரும் வாங்குவாங்கன்னா கார்த்தி, நான் இங்க கேக்குற ஸ்பீக்கர்ல அதிமுக காசு இல்ல. அதிமுக காசு இருந்தாலும் செலவு பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு செலவுமே அதிகமாகும்ல ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும். வந்து இப்போ ஒரே நேரத்துல நிறைய காசை வந்து ஒயிட்டாக்கி உள்ள என்னங்க திருண்ண காசு தானே செலவு பண்றானுங்க. என்ன சொத்தை வித்தா செலவு பண்றானுங்க. பண்ணிட்டோம். இல்லண்ணே 2026 எலெக்ஷனோட ரிசல்ட் பார்த்துமா அவனுங்க காசு கொடுப்பானுங்க. கொடுப்பாங்க கொடுக்காம என்ன? அதெல்லாம் கொடுப்பாங்க. என்ன இவ்வளவு காசு கொடுத்ததுனாலதான் இவ்வளவு ஜெயிச்சானுங்க. காசு கொடுக்கல இதுவும் போயிருக்கும். செந்தில் பாலாஜி எப்படி கோயம்புத்தூர்ல எல்லாரும் தூக்கும்போது செந்தில் பாலாஜி மட்டும் எப்படி ஜெயிச்சாரு? எக்ஸ்ட்ரா காசு கொடுத்ததுனாலதான். சேகர் பாபுலாம் ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபா கொடுத்தாராம். 6 பேர் கையை விட்டு போயிருக்கோம். குளத்தூர் காசு அங்க கொண்டு போய் சேர்த்து கொடுத்துறாரு போல இருக்கு. எங்க தெருவுல எல்லாம் ஒரு பாட்டி சொல்லிச்சு, இனிமேல் வந்து காசு கொடுக்க மாட்டாங்களாம்ல அப்படின்னு ரொம்ப சோகமா கேட்டுச்சு. இப்படி விஜய் பண்ண உள்ளாட்சியில கொடுக்க போறாங்க டிவிக்கு. கொடுத்தா வாங்கி வச்சுக்க வினத்து. கொடுத்தா அன்னைக்கு போட்டுருங்க கார்த்தி ஓட்டு. ப்ரோ டெல்லியில் அந்த திமுகவோட ஆஃபீஸ் டெல்லியில் அந்த சம்திங்கில் அந்த டிஆர் பால் வந்து ஓப்பன் பண்ணுறாருல, அதுக்கு அமித்ஷாவையும் பிஜேபியில் சம்திங் தலைவர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்களாமே. ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் வந்தப்போ ராஜ்நாத் சிங்கோ யாரையோ இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
அது பண்ணுவாங்க ப்ரோ. ஆனா இப்போ பண்றது வந்து கிட்டத்தட்ட அவங்க க்ளோஸா நெருங்கிட்டாங்க. அவங்க கூட்டணி இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு நெறைய. அப்ப டிஎம்கே கொள்கைலாம் இல்லையா? திமுக பேசி வச்சிருக்க 165 பேச்சுக்கெல்லாம் போடுவானுங்க. எப்படி மூஞ்ச இல்ல காட்டுவானுங்க? இல்ல அதுதான் என்னங்க டிஎம்கே என்னன்னா வந்து திருமாவளவன் வந்து சாஃப்ட் வந்துட்டு எலெக்ஷன் முடிய வரைக்கும் டிவிக்கு எதிர்த்துனாரு. அப்புறம் டிவிக்கில வந்து சரியில்லையா? அதுதான் இப்போ டிஎம்கே கார்த்தி கிட்ட வந்து என்ன விஜயே டிஃபரன்ஸ் பேசல. நான் ஒரு நிமிஷம் இப்போ மத்த கட்சிலாம் கார்த்தி வந்துட்டு நேற்று வரைக்கும் விஜயே டக்குனு வந்து பேசல. ஒண்ணு பேசிட்டு அப்படியே ரொம்ப டிஃபரன்ஸா பேசுற மாதிரி நமக்கு தெரியும்ல. டிஎம்கே வந்து நல்ல சாஃப்ட் லான்ச் பண்ணுவானுங்க. அவனுங்க வந்து என்ன நம்ப வைப்பானுங்கன்னா இந்த இந்த கூட்டணி இன்னைக்கு வந்து தேவை, தமிழகத்துக்கு இன்னைக்கு தேவை அப்படிங்கிற அளவுக்கு நம்ப வச்சிருவானுங்க. இது வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம், நாங்க நீட்டுக்கு எதிர்ப்புக்கு ஒரு 2 வருஷத்துக்கு விலக்கு கேட்கிறோம், என்னத்தையாச்சும் போட்டு உழப்பி இந்த மாதிரி வந்து நம்ப வச்சிருவானுங்க. நீட்டை பத்தியே பேச மாட்டானுங்க. என்ன நீங்க வேற, அது பக்கத்துலேயே போக மாட்டாங்க. போனா அவ்வளோதான், அவனுங்க வந்து பை பை காமிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஓகே ப்ரோ, பெரிய பெரிய ஏப்பா தலைங்கள் எது ஓகே. எப்படியோ இங்க ஓட்டு இருப்பா ட்விட்டர்ல முட்டுக்கு போயிறாங்க. எது எப்படியோப்பா அங்க ராகுல் காந்திக்காரன் 3 முறையும் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். தமிழ்நாடு ஓட்டி போட்டிருக்குது. இந்த தடவையும் அதான் நடக்க போகுது. உடுக்க அவன் திமுக பிஜேபி திமுக கூட்டணி வச்சானா, ஏடிஎம்கே கூட்டணி வச்சானா, திமுக யாரோட கூட்டணி வச்சானா, எப்படி இருந்தாலும் ராகுல் காந்தி இருக்கிற சைடு தான் ஓட்டு போட போகுது தமிழ்நாடு. அப்புறம் என்ன? ஆனா ட்விட்டர்ல அந்த அளவுக்கு கொள்கைன்னு பேசுறானுங்களே, எப்படி மூஞ்ச காட்டுவானுங்க, என்ன பண்ணுவானுங்க? இல்ல கிருஷ்ணகிரி சார், ட்விட்டர்லாம் எடுத்து உங்களுக்கே போட்டாவே வந்து ஒரு நெருடல் இருக்காதா? இப்போ இவர் வந்து சனாதனத்தை எதிர்ப்பேன், எரிப்பேன், கொசு மாதிரி ஒழிப்பேன் இப்படிலாம் பேசினாரு. இப்போ இவர் கூட நம்ம பிஜேபி காரங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதான் அவங்க ஒரு ப்ரோ பாருங்க. இது ரிலீஜியஸா பாருங்க ஏன் ஒரு கல்லாப்பட்டி இதை திருப்பி சொல்ல வரேன்ல. பிஜேபிக்காக இங்க நான் பேச முடியாது. அவங்களுக்கு தெரியும் கூட்டணி வச்சா அங்க நார்த்ல வந்து இப்ப இவ்வளவு, ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து ஸ்டாலின் பேசினதை வச்சுதான் வந்து பீகார்லோட கேம்பெயின் பண்ணாங்க. அப்ப அப்படிங்கிறப்ப அதே டிஎம்கே நீங்க வந்து ஆன்டி ஹிந்து ஆன்டி சனாதன ஃபோர்ஸ் நீங்க பேசிட்டு நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சும்மா இந்த பாலிசியில அவங்க சப்போர்ட் இந்த இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டு கூட்டணி உருட்டலாம், தப்பே கிடையாது. அது அப்படியே வந்தாலுமே அதோடைய நன்மை தீமைகளை அனுபவிக்க வேண்டியது பிஜேபி தானே. சரி, அப்படியே இன்னொன்னு வச்சுங்களேன், திமுக கூட்டணி வைக்கிறாங்க, தோத்து போனா உங்க உங்க ஃபேவரட் காங்கிரஸ் தானே வரப்போகுது. ராகுல் காந்தி சிபிஎம், அப்ப ஏன் கவலைப்படுறீங்க? விடுங்க ஜி. நானும் வந்து காங்கிரஸ் ஃபேன்லாம் இல்லை. யாருமே கவலை எல்லாம் பண்ணலங்க. அப்புறம் என்ன, அவ்வளவுதான். இல்ல எதிர்பார்க்கிறோம் எப்படி எப்படி திமுக கொத்தடிமைகள்லாம் எப்படி உருட்ட போறாங்க, எப்படி வந்து வார்ம் அப் பண்ணி ரெடி ஆக போறானுங்க அடி வாங்குறதுக்கு அப்படின்னு. ஏங்க அவங்க 2003 வரைக்கும் பிஜேபி கூட்டணியில் இருந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரியில் இருந்துட்டு எலெக்ஷனுக்கு 4 மாசம் முன்னாடி இல்ல அப்போ கொஞ்சம் சோசியல் மீடியா இந்த அளவுக்கு இல்ல சார். அப்ப நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம். அது மாதிரி 2014 வந்து கூட்டணி விட்டு வெளில வச்சுட்டு திருப்பி அடுத்த 6 மாசம் கழிச்சு கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி போலையா, காங்கிரஸ் அதெல்லாம் எல்லாம் அவங்க உருட்டதான் செய்வாங்க. இல்ல பிஜேபி யாருமே எதிர்க்காத மாதிரி திமுக எதிர்த்தது. இப்போ தொட்டதுக்கெல்லாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. இப்போ திடீர்னு அப்படி என்ன முஸ்தபான்னு பாடினா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. மக்கள் என்ன கேனைனா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இது மக்கள் என்னமோ பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மாதிரி பேசிட்டு மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடல. உங்களுக்கு அப்படியே டவுட் இருந்ததுன்னா கார்த்திகை விட்டு கார்த்திக் பிஜேபி நிறைய கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு போய் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கலையா ப்ரோ? இல்ல விஜயே கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு வைக்கலையா? அப்ப மக்கள் சிரிக்க மாட்டானா? வந்து மக்கள் சிரிக்க மாட்டானா? கல்லாப்பட்டி கூட்டணி அறிவால பக்கம் போறவங்க எல்லாம் இழுத்து போடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அறிவாலத்து கிட்ட எடுத்தவங்க கிட்ட ஓட்டுவாங்க இல்லையா? ஓட்டு பிச்சை வாங்கி போய் முதல்வர் ஆகலையா? அது மாதிரிதான் ப்ரோ மக்கள் கலந்து போடுவாங்க ப்ரோ. என்னதான் சூழ்நிலை வந்தாலும் பிஜேபியோட அந்த இல்ல கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு விஜய் பண்ணலையா? அது மாதிரிதான் ப்ரோ, அதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க ப்ரோ. இல்ல அவர் இடதுசாரிகள் இது தானே வச்சிருந்தாரு, கூட்டு தானே வச்சிருந்தாரு. என்னதான் ஒரு இதுவா இருந்தாலும் நிர்பந்தம் வந்தாலும் சரி ப்ரோ, விஜய் என்ன சொன்னாரு? கல்லாப்பட்டி கூட்டணி இல்ல விஜய் என்ன சொன்னாரு? கல்லாப்பட்டி கூட்டணி அறிவால பக்கம் போறவங்க எல்லாம் இழுத்து போடுறாங்கன்னாங்க. அந்த அறிவாலத்துக்கிட்ட அந்த ஓட்டு வாங்கணும் வச்சு விஜய் இன்னைக்கு ஆட்சி பண்ணலையா? அதே பாக்குற மக்கள் இதையும் பாப்பாங்க ப்ரோ. அதெல்லாம் தப்பு இல்ல ப்ரோ. விஜய் பண்ண சொல்ல நான் என்ன, அப்ப டிஎம்கே பண்ண சொல்ல நான் தான் ப்ரோ. இருங்க ப்ரோ, இன்னும் டிஎம்கே கூட்டணி எல்லாம் சொல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க அதுக்கு முன்னாடி சொல்றேன் கார்த்தி ப்ரோ, விஜய் கல்லாப்பட்டி கூட்டணி சொல்ல கரெக்டா இருந்ததுன்னு கேக்குறேன். அதுவும் மக்கள் பார்த்தாங்க சொன்னாரு டிஎம்கே கரெக்டா முட்டு கொடுப்பாங்க இதுக்கு அப்படின்னு சொல்லி. இல்ல கார்த்திக், கரெக்ட் தானே கார்த்தி? அவர் விஜய் என்ன சொன்னார்? கல்லாப்பட்டி கூட்டணி அறிவால பக்கம் போறவங்களை எல்லாம் இழுத்து போட்டவரு. ஒரு சங்க
என்ன கார்த்தி கரெக்டா இல்ல கார்த்தி கல்லாப்பட்டி கூட்டணி அறிவாலம் திரும்ப பக்கம் திரும்ப போறவங்க ஒரே இழுத்து போக விஷயத்த போறேன்னு கத்திட்டு சொல்றது விஜய் அதான் இருக்காரு. பண்றாரு. வினோத், நீ எது பேசினாலும் ரிஃப்ளெக்ஷன் தான் ஆகும். நீ என்ன நடந்தா பழச பேசு. ஒரு சரிங்க, எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்தியோட 76 கூட்டணி வச்சு ஜெயிச்சிட்டார். லோக்சபால நாங்க ஜெயிச்சிட்டார். இல்ல சார் கிருஷ்ணசாமி சார், நம்ம இருங்க சார், தெரிஞ்சோ அப்படிலாம் தெரியாமல ஒரு 4-5 வருஷம் பிஜேபியை சப்போர்ட் பண்ணியாச்சு சார். சரி, பிஜேபி ஓகே சார். திடீர்னு திட்டுறதுக்கு எங்களுக்கு பாயிண்டே இல்லை. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சே நாங்க திட்ட ஆரம்பிச்சுக்கோங்க. அது பண்ணிக்கோங்க. இப்ப எப்படி வந்து அதிமுக விட்டு வெளில வந்தவங்களாம் ஏன் வெளில வந்தீங்க அப்படின்னு கேட்டா, என்னது ஏன் வெளில வந்தோமா, என்னங்க தீயசக்தி திமுகவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்க பார்த்தாரு, அவர்ல ஒரு மனுஷன், அவர் கூட எல்லாம் எப்படி இருப்பான்னு கேட்கறாங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு பிஜேபி திட்ட ஒரு பாயிண்ட் ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டு எதுவும் புதுசு கிடையாதுங்க. எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்தி எலெக்ஷன் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமா அங்க சென்ட்ரல்ல வந்து ஜனதா பார்ட்டி ஆட்சிக்கு வந்த அப்புறம் டமான அப்படியே போஸ்ட் போல் எலெக்ஷன் முடிஞ்சா மாத்திட்டாரு. அதே தான் 50 வருஷம் கழிச்சு இப்ப தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் வந்து திமுக நின்று சீட்டு ஜெயிச்சுட்டு, காங்கிரஸ் மட்டும் இல்ல, காங்கிரஸ் திமுக இருந்த எல்லா அலையன்ஸுமே வந்து விஜய் ஜெயிச்சோன்னா விஜய் பக்கம் ஓடி வந்துட்டாங்க. அதனால இங்க அரசியல்ல வந்து வெற்றி மட்டுமே பேசிட்டு இருக்குது, அவ்வளவுதான். இன்னொன்னு வந்து அவங்க எடுக்கிற டிசிஷன், இப்ப வந்து அமித்ஷா வந்து ஆஹா ஓஹோ எல்லாமே சூப்பர் சூப்பர் டூப்பர் அப்படின்னாங்க. அலையன்ஸ் ஏடிஎம் கடை வைக்காதீங்க அப்படின்னும் கேட்கல. ஓகேவா? அவங்க எடுக்கிற முடிவுக்கு அந்த விளைவுகளை அவங்க தாங்க சந்திக்க போறாங்க. நம்ம தான் ஒரி பண்ணணும். I just follow back. I follow everybody here. I just follow back and engage on my pimples. I'm not the here my language. Yeah. வினோத் உன் சொந்தக்காரரா என்ன பேசுற அப்படி? அவங்க இப்பவுமே ஹிந்தி பேசி பழகுறாங்க பிஜேபி சப்போர்ட் பண்றதுக்கு. நீங்க பப்பு வச்சுன்னு பிரதமர் ஒரு வேலையை பாருங்க ப்ரோ. நாங்க மோடி பிரதமர் ஆக்கிறோம் ப்ரோ. நீங்க பப்புக்கு முதல்ல பாருங்க, நேத்து வர டூர் போயிருந்தாராம், விக்குவாரு ஒரு மாட்டிக்கிட்டு யாரா விடமா பார்த்து உசாரா. ஏன் இப்படி கேக்குறாங்க மோடியை தெரியுமா? பத்தி நீங்க பேசும்போது கூட இவ்வளவு கோவப்பட்டது இல்லையா வினோத் நீ? அதான் இப்போ இல்ல கார்த்தி, நாங்க என்ன கார்த்தி, நாங்க மோடி ஆளு கார்த்தி. இதுக்கப்புறம் எங்க சப்போர்ட் மோடிக்கு. அதான் தெரியும். இப்ப கிருஷ்ணசாமி சார், என்னைக்காவது இந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்களா பிஜேபிக்கும் மோடிக்கும்? ஒரு புதுசா வந்த ஒரு கொத்தடிமையா இருந்து சங்கியா மாறின ஒரு ஆளு எப்படி முட்டு கொடுக்குறாரு பாத்தீங்களா? இந்த மாதிரி என்னையா பண்ணிருக்கீங்களா சார் நீங்க? அது அப்பப்போ அந்த திமுக கிட்ட இருக்க அந்த டெடிகேஷன் ஏன் அந்த பிஜேபி காரங்க கிட்ட இல்ல? அதனாலதான் ப்ரோ அவர் இப்போ அண்ணாமலை அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஆக மோடி இஸ் அவர் டேடி. இனிமே அவங்க ஸ்லோகன் வந்து ஆக மோடி இஸ் மை டேடின்றாங்க. அவ்வளவுதான், டேடி கிராண்ட் டேடி. ப்ரோ நாங்க மோடி பிரதமர் ஆக்கிற ப்ரோ. நீங்க பப்புக்கு முதல்ல பார்த்து பண்ணி கொடுங்க, எல்லா வேலையும் நீங்க தான் பண்ணணும். சரி கார்த்தி, பப்புவோட நிலைமை என்ன கார்த்தி, அதை பாசலாம் நம்ம. ஒரு காலத்துல பிஜேபியில இருந்து ராகுல் காந்தி வந்து முதல்ல வந்து அடிக்க வருவானுங்க டிஎம்கே காரங்க. எப்படா பப்புன்னு சொல்ல போச்சு, அவர் நாங்க தானே பிரதமர் ஆகும் அப்படின்ட்டு. இன்னைக்கு பார்த்தா அப்படியே உள்டாவா என்னன்னு எங்ககிட்ட இல்ல ப்ரோ சொல்லாம. இப்போ திருமலை என்கிட்ட சொல்லிட்டு போனாரு ஒரு 4 நாள் கழிச்சு. சிபிஎம் எல்லாம் போனாங்க, இவன் திருட்டு போய் மாதிரி ஓட்டானே. நீங்க வந்து ஓடி போன பொண்ணை வந்து புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்க கனிமொழியை விட்டு போய் சோனியா காந்திட்ட பேச சொல்லி காங்கிரஸ் கடைசி வரைக்கும் புடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு நீங்க பர்செப்ஷன் வரல. திரும்ப கூட புடிச்சுதான் ப்ரோ வச்சிருந்தா. அவரு நேர்மையா இருந்தாருல ப்ரோ. இப்ப கூட பாரு, இந்த சைடு ஒரு காலு அந்த சைடு ஒரு காலு. அவர் கரெக்டா ஆக்க மாட்டாரு பாரு. 2 எம்எல்ஏ வச்சு கூட எவ்வளவு கெத்து பண்றாரு. நீங்க வந்து பெர்செப்ஷன்ல வந்து தோற்றக்கூடாதுன்னு காங்கிரஸ் உள்ள வச்சுட்டு ஏதோ உங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. காங்கிரஸ் கூட இல்லன்னா இன்னும் விட திரும்ப எப்படி பண்றாரு பாரு ப்ரோ. அரசியல் எப்படி பண்றாரு பாரு. இங்கே ஆதரவு கொடுக்க மாட்டாரு, அங்கே ஆதரவு கொடுக்க மாட்டாரு. திரும்ப பத்தி எனக்கு கவலை, காங்கிரஸ் பத்தி எனக்கு கவலை. கத்து சொல்லுங்க தான் ப்ரோ. பிரதமர் ஆக்கணும், உங்ககிட்ட வந்திருக்காரு, பிரதமர் ஆக்கி விட்டுருங்க 29. அதெல்லாம் எங்களுக்கு உங்களை நம்பிதான் வந்திருக்காரு. ஓகே, வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல ஒரு பொதுவெட்ல வரதுனால அவர் கேட்டுப்போம். 2019 இந்தியா முழுக்க யாருமே ராகுல் காந்தியை பிரதமர்னு சொல்லல. ராகுல் காந்தியை பிரதமர்னு சொன்ன ஒரே ஆளு ஸ்டாலின் தான். சரிங்களா? அதனால நீங்க திமுக காரங்க அவங்க என்ன வேணா உருட்டலாம், அது மாத்தியும் பேசிக்குவாங்க. ஆனா ஆப்வியஸா நீங்க மாத்தி பேசுறீங்கன்னா உங்களை நம்பி இருந்தவனே மாறி போயிட்டான், அவ்வளவுதான். அது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட விஜய் வந்து ஜெயிக்க வச்சது வந்து RSS ஓட VIF ஒரு இயக்கம். அது இதுன்னு என்னமோ உருட்டிக்கிட்டு
இல்லைன்னு சொன்னாரு. கூட்டணி கட்சி என்ன bro திமுக அதெல்லாம் மறந்துட்டாரு. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆபரேஷன் திராவிடா என்னென்ன கதையை விட்டுக்கிட்டு நானுங்க. ஆபரேஷன் திராவிடா அந்த சரி கார்த்தி திராவிடா ப்ரோ அதுனா கவின் ப்ரோ திடீர்னு வந்திருக்காரு சூர்யாவோட கிளாஸ் கூட. கிளாஷ் எல்லாம் இல்லப்பா. என்ன ஆகஸ்ட் புதுசா இருக்கு? 15 தேதி லீவு. 2 படம் ரிலீஸ் ஆகலாம். ஒரு பெரிய படம், ஒரு சின்ன படம். இல்ல கார்த்தி தலை வந்தா தள்ளி போறோம்னு, தளபதி வந்தா தள்ளி போறாங்க. சூர்யா அடுத்தது வராரு, நம்பர் 1 இடத்துக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல வந்து கிளாஸ் விட்டா என்ன பண்ணுவாங்க அவரு? தாங்குவாரா? ஏன்னா முன்னே டூரிஸ்ட் ஃபேமிலி கூட படுத்துட்டாரு. இல்ல வினோத் 2 படம் ரிலீஸ் பண்ணலாம். அந்த படம் அதான் 2 படம் ரிலீஸ் பண்ணலாம். அது பெரிய படம், இது சின்ன படம். ஓகே தான். எந்த படம் நல்லா இருக்கு அந்த படம் ஓட போகுது. இல்ல ப்ரோ சூர்யா ஃபேன் ஆடி பொழந்து எடுத்து எடுக்கிறாங்க கார்த்தி. சாந்தத்துல யாரு கவினியா? கவினும் உங்க லலித் சாரி சேர்த்துதான். என்னங்க நியமா? ஏன்னா திடீர்னு யாரும் எதிர்பார்க்கல அந்த டேட்டு கொடுவாருன்னு. என்ன நியமா இருக்கு? ஆகஸ்ட் 15 லீவு நாளுக்கு 2 படம் வரக்கூடாதா? இல்ல கார்த்தி இப்போ ஜனநாயகம் வருது. அதே ஒரு ஜனநாயகனே ஃபெஸ்டிவலுக்கு வந்துருது. ஃபெஸ்டிவலுக்கு வந்தப்ப பராசக்தி வந்துச்சு இல்ல, பொங்கலுக்கு வந்தப்ப. ஏன்னா அப்ப அடுத்தடுத்து ஒரு டிசி வருது, விஜய் பையன் அவுட்வார் படம் வர போகுதுன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கும். அது எப்போ வருது? டிசி 7ஆம் தேதி. விஜய் பையன் அது விஜய் பையன் 7 இருக்கும், இல்லைன்னா அதுக்கப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் இருக்கும். கார்த்தி ப்ரோ உங்களுக்கு வந்து இந்த படம் எடுக்கணும் இந்த மாதிரி ஏதாவது எய்ம் இருக்கா? எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லைங்க பெருசா. கார்த்தி ப்ரோ இது ஜனநாயகம் என்ன புக்கிங் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஆமா முன்னாடி இருந்த பிரச்சனை இல்லை. பாப்போம், இன்னும் நிறைய தேட்டர் ஓப்பன் ஆகல. நாளைக்கு ஓப்பன் ஆகணும்னு பார்ப்போம். அப்புறம் இங்க நான் இங்க ரியாத்ல இருக்கேன். இங்கெல்லாம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு இது அறிகுறியே இல்லை. சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சா? இந்த மிடில் ஈஸ்ட்ல ரிலீஸ் ஆகுதா? சவுதி அரேபியாலாம் இன்டர்நேஷ்னலாக கொஞ்சம் கம்மி தான் ப்ரோ. அவங்க இங்கே தமிழ்நாட்டில் தான் மேக்ஸிமமே போகுது. ப்ளஸ் கேரளாலையுமே ஓரளவுக்கு டீசெண்டாக போயிருக்கு. இன்டர்நேஷ்னலி அந்தளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ பூமும் இல்லை, ப்ளஸ் அவ்வளோ சேல்ஸும் பண்ண மாதிரி அது தெரியல. கார்த்தி ப்ரோ சொன்ன மாதிரி இன்னும் மேஜர் தியேட்டர்ஸ் இன்னும் ரிலீஸே பண்ணலை. ஸோ அதனாலே வந்துட்டு ஓவர்சீஸ்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஓவர்சீஸ்ல கம்மியாக தான் இருக்கு. ஏன் இவ்வளோ ஒரு போர் பிளானிங் பண்ணியிருக்காங்க அவசரமாக ரிலீஸ் பண்ணுற மாதிரி? இல்லைங்க, படம் ஆல்ரெடி டிலே ஆயிடுச்சு, லீக் ஆயிடுச்சு. ஓடிசி ஸ்பைடர்மேன் 2 பெரிய படத்துக்கு நடுவில் வந்தால் இப்படி தான் கொஞ்சம் டிலே பண்ணி கூட ஆகஸ்ட் கூட விட்டுருக்கலாம் 3 நாள் லீவில். ஐயா ரசா, படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சுன்றது மறந்துட்டீங்களா? அப்படியே கொண்டு போயிருவாங்க. இப்ப ஆகஸ்ட் மாசம் சூரிய படம் வருது, செப்டம்பர் மாசம் பிள்ளையார் சதுர்த்தி வருது, அக்டோபர் மாசம் வந்து நவராத்திரி வருது. அப்படியே கொண்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் முடிஞ்சு அந்த வின்னிங் ஜெயிச்சாங்க இல்லையா, அப்படி ஒரு வாரத்துல விட்டு இருந்தா அப்படி சூட் அவுட் பறந்துருக்கும் ப்ரோ. இது செம்மையா இருந்துச்சு. அதான் ப்ரோ நீங்க எதிர்த்து பேசுவீங்கன்னு பார்த்தோம், எதிர்த்து பேசவே இல்லையே. கடைசி வரைக்கும் ஸ்டாலின் சார் தான் சொன்னீங்க, மோடி சார் சொல்லியிருந்தா கொஞ்சம் ரிலீஸ் ஆயிருக்கும். நீங்க விட்டுட்டீங்க போங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்டாலின் சார் மோடி சார் எதிர்த்து பேச போறாரு, ரெடியா இருங்க. இப்ப கூட பிரச்சனை வினோத் யாராவது வினோத் மூலமா டிஎம்கே அவங்கள பிடிச்சு வந்து இது பண்ண சொல்லுங்க படத்துல. அது ஓகே ப்ரோ. இனிமே நீங்க யார பிஜேபியோட பி டீம் சொல்ல போறீங்க? ஆர்எஸ்எஸ் கோவந்தின்னு சொல்றதுக்கே நீங்க அமைச்சர் கொடுத்துருக்கீங்க ப்ரோ. அதெல்லாம் பண்றது எல்லாத்தையும் சகிச்சுட்டு போலாம் ப்ரோ. ஆர்எஸ்எஸ் தத்து புள்ளை குழந்தைன்னாரு. இல்ல வினோத் அதை விட இந்த படம் இந்த கலெக்ஷனே ஒரு சூப்பர் கலெக்ஷன் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு, ஃபுல்லாவே லீக் ஆகி 3-4 மாசம் ஆச்சு. படம் 7 மாசம் டிலே, சென்சார் இதெல்லாம் இருக்குல்ல. ஓவர்சீஸ்ல ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னா, இப்போ யூஎஸ்ல இருக்காரு கிருஷ்ணசாமி சார்லாம் யூஎஸ்ல இருக்கிறதுனால தெரியும். அங்கே $20 அப்படின்னா ஒரு ஃபேமிலியா போனீங்கன்னா $80 டிக்கெட்டுக்கு அது இதுன்னு போக வர உங்களுக்கு தேட்டரும் ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கும். நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஷோ இந்த ஷெட்யூல்லாம் அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000-12,000 செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஒரு படம் பார்க்கறதுக்கே. ஆமாம் ப்ரோ, 35 கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி லீக் ஆனதுனால. ஆமா இவங்க ஆல்ரெடி லீக் ஆனதுனால என்ன பண்ணிருப்பாங்க, அதனால கண்டிப்பா ஓவர்சீஸ்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எண்ட் ஆஃப் தி ரன் ஒரு 250 கோடி தான் வரும் போல இருக்கு. போற போக பார்த்தா அதுவே வருமானம் ப்ரோ. எனக்கு நான் சொல்றேன், நார்மலா இந்த படம் வந்து 600 கோடி வருது அப்படின்னா 300 கோடி வந்துட்டாலே இது ஒரு பெரிய சக்சஸ் தான். கார்த்தி ப்ரோ முகமது
கார்த்திக் ஒன்றும் இல்லை. நாங்கள் திருச்சி சைட்லேருந்து ஒரு தேட்டர் வச்சுருக்கோம். எங்களுக்கு ஜனநாயகம் கொடுக்க மாட்றாங்க கார்த்திக். அது என்னன்னு தெரியல. கேட்டா என்னச்சு? திருச்சி பிடி ஏரியாவில் இருக்கும் தேட்டரு. அது கொடுக்க மாட்றாங்க. கேட்டா ஜனவரி மாதம் வந்து சைன் பண்ண தேட்டருக்கு தான் கொடுப்போம், இப்போ கொடுக்க மாட்டோங்கிறாங்க. அது கேட்டால் ஏதோ பாலிசி செய்கிறாங்க. அறமே இல்லை, ரொம்ப ட்ரையாக தான் இருக்கு. கேட்டால் கொடுக்க இதை எப்படி டேக்கிள் பண்ணுறது கார்த்திக்? அது தெரியலங்க. அது லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் நீங்க பேசணும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அங்க ஆப்போசிட் தேட்டர்ஸ்ல என்னன்னு சைன் பண்ணிருக்காருன்னு தெரியாதுல்ல. ஆமா, ஆப்போசிட் தியேட்டர்ல சைன் பண்ணனாலயா? ஆனா இந்த மாதிரி கிட்டத்தட்ட 15 ஊர்ல திருச்சி ரீஜன்ல லாக் ஆகி நிற்கிது கார்த்தி பிரதர் படம், இன்னும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாம. அதனால இந்த தஞ்சாவூர் ஸ்ரீபதி சினிமாஸ் இவங்க யாருமே இன்னும் எதுவுமே அப்டேட் பண்ண முடியல. அதான் உங்களுக்கு எதுவும் தெரியல? இல்ல என்னன்னா, நிறைய தேட்டருக்காரங்க வந்து 7 மாசம் முன்னாடி பணம்லாம் கொடுத்துட்டாங்க ஜனநாயகம் பொறுத்த வரைக்கும். பொங்கல் அப்பயே சைன் பண்ணப்பயே வந்து எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர்லாம் வந்து இந்த ஆப்போசிட்ல வெற்றி, அப்புறம் இன்னொன்னு என்ன ஸ்டாரா ஸ்டார்லைன் சினிமாஸ் அவங்கலாம் வந்து 40 லட்சம் 50 லட்சம்லாம் கொடுத்துட்டாங்க. அப்பயே கொடுத்து 7 மாசம் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வெயிட்டிங்ல இருக்காங்கல்ல. சரி கார்த்தி பிரதர், இப்போ நான் லாஜிக்கலா ஒண்ணு என்னன்னா, இப்போ எங்க ஊரை சுத்தி வேளாங்கண்ணி, நாகூர்னு பெரிய 2 ஊர் இருக்காங்களா, தேட்டரே கிடையாது. ஒரே ஒரு தேட்டர்ல ஒரு 450 சீட்ல மட்டும் அலாட் பண்ண முடியும்னா அது வந்து பாசிபிளே கிடையாதுல்ல. எந்த ஊரு? நாகப்பட்டினம். ஓகே, அதான் நான் கேக்குறேன். இப்போ வேற படம் இருக்கு, நம்ம சரி விட்டா கூட பரவாயில்ல. அது ஜனவரி ஃபோர்ஸ்ஃபுல்லா சைன் பண்ணோம். இப்போ சரி இப்போ ஃப்ரீயா இருக்குன்னு கேட்டா இல்ல. இல்லையே, ஜனநாயகன் இப்போ பராசக்தி ஜனநாயகன் வந்தப்ப ஒரு தேட்டர் தானே போட்டிருப்பாங்க. அப்போ வந்து எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி சைன் பண்ண வச்சிட்டாங்க, எல்ஐகே பராசக்தி அப்படின்னு 2 படத்துக்கு சேர்த்து. இது உங்க லோக்கல் பஞ்சாயத்து, நீங்க அங்கதான் பேசணும். நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல கேக்குறேன், பட் இதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு. அதான் அது வந்து அவங்க பிசினஸ், அவங்க எப்படி டீல் பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே நமக்கு. சரி, ஓகே கார்த்தி ப்ரோ. இப்போ இதே மாதிரி தான் ப்ரோ, இப்போது 23rd ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து எல்லா சின்ன தேட்டர் மட்டும் தான் விட்டாங்க. லைக் ஏன் பெரிய தேட்டர்லாம் லைக் அப்போவே பூம் ஆகலை? லைக் ஏன்னா லைக் பேரே தெரியாத சில தேட்டர்லாம் இப்போது சென்னையில் நான் சொல்கிறேன், விஆர் சினிமாஸோ இல்லை ஏதோ சம்திங் அந்த பேர்லாம் எம்விஆர் சினிமாஸு, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இவங்க வந்துட்டு அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு இந்த புக் மை ஷோ, டிக்கெட் நியூலாம் அதை விடுறாங்களா, இல்லை அது எந்த பேசிஸில் விடுறாங்கன்ட்டு? புக்கிங்கா? புக்கிங் தான் நான் கேட்குறேன். இல்லைங்க, பிவிஆர் ஐநாக்ஸ் எப்பயுமே திங்கள் செவ்வாயில தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எப்பயுமே வாரம் பார்த்துருப்பீங்கல்ல. பிவிஆர் ஐநாக்ஸ்லாம் ஓகே தான். லைக் நான் இது கமலாவே வந்து லேட்டாக அவன் தான் இப்போ வரும், ஆனால் லேட்டாக தான் விட்டாங்க. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு விட்டான்னு சொன்னாங்க. லைக் அதெல்லாம் வந்து ரொம்ப டிலேவாக தான் அப்புறமா தான் விட்டாங்க. அதை கேட்குறேன். ஆயிடுங்க, எல்லாமே எல்லா தேட்டரும் நாளைக்கு ஓப்பன் ஆயிடுங்க. இன்னும் ஒரு தேட்டரு லைக் இப்போ எங்களுக்கு அம்பத்தூரில் வந்து ராக்கின்னு ஒன்று இருக்குது. போயமாரில் கூட எபிக் ஸ்க்ரீன் வந்திருக்கு. அது வந்து அம்பத்தூர் ஒரு டிவிஷன் இருக்குது. அவங்களது வந்து இந்த வரைக்கும் அக்ரிமெண்ட் எதுவும் சைன் பண்ணல. லைக் 2 டேஸாக அவங்க வந்து அவங்களோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கும், அதில் பார்த்தா அவங்க வந்துட்டு அதான் அனௌன்ஸ்மெண்ட்டு பேஜ் போட்டாங்க, அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் சூன் போட்டாங்க. ஆனால் ஒரு 2 நாளாக தான் டிலே ஆகினே போயினே இருக்குது. கேட்டால் இன்னும் டாக்ஸ் போயிட்டு சூன் அப்படின்னா சீக்கிரம் தானே? இல்லை, அவங்க வந்து அன்னைக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகும், லைக் லாஸ்ட் மினிட் டாக்ஸ்ன்ற மாதிரி அவங்க போட்டாங்க. அப்புறமா வந்து திருப்பி வந்து இல்லை இன்னைக்கு வராது, நாளைக்கு காலைல வந்துடும்னாங்க. அது இன்னைக்கு காலைல பார்த்தா இல்லை நாளைக்கு காலைல தான் வரும், இல்லை வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாளைக்கு ஈவினிங்குள்ள எல்லா தேட்டரும் ஓப்பன் ஆயிடும். கார்த்தி, இன்னொரு விஷயம் இருக்குல்ல கார்த்தி, இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த தேட்டர் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் அது உள்ளுக்குள்ள வரல. ஆனால் இப்போ எப்படின்னா, இப்போ வந்து இது வந்து நம்ம பாலிடிக்ஸ் விட்டுட்டு இப்போ வந்து இவர் ஏற்கனவே முன்ன வந்து அவர் வந்து கட்சியில இருந்தார். இப்போ வந்து சிஎம் அப்படிங்கிறப்ப வந்து நல்ல படம் நல்லா ஓடும், இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு கூட டிஸ்ட்ரிபியூட்டர் கூட they can demand more அப்படிலாம் பண்ணலங்க. இந்த அதனால கூட அந்த தியேட்டர்ஸ்லாம் இந்த படத்துக்கு அப்படிலாம் பண்ணல. அப்படி பண்ணல. ஓகே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேவிஎன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ரிஸ்க் தான். படம் ஓடினாலும் அவருக்கு தான். எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கொடுத்துருக்காரு. டிஸ்ட்ரிபியூஷன் தான் கொடுத்துருக்காரு. ஓகே.
ஆமா. அவங்க ஏ சர்டிஃபிகேட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு போறதே வந்து ஒரு பெரிய கேம்பிள் தானே ப்ரோ. இல்லைங்க வேற வழி இல்லையே. திரும்ப போய் அதான். ரிவைசிங்லாம் போய் என்னைக்கு வருது? நீங்க பலாசோல ப்ரீ புக்கிங் எங்கனா சொல்லிட்டீங்களா ப்ரோ? லைக் பார்த்தா அங்க தான் பார்ப்பேன்னு சொன்னீங்க. நான் சேலம் போறேன். சேலத்துல பார்ப்பேன். ராக்ஸ் அந்த மாதிரி தேட்டர். ராக்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது தேட்டர்ல பார்க்கணும். நான் ரோஹினியில போறேன் ப்ரோ. ஏழு கடல் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போல டேட்டு. ஆமா ரொம்ப நாள் நச்சரிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அக்டோபர் 1. திரும்ப மார்க்கெட் ஏதாவது பூம் ஆயிடுச்சா? கிடப்புல இருந்த படம்லாம் இப்போ வெளியே வருது. என்னென்ன படம்? 7 கடல் 1. வேற என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க? ட்ரெயினா? ட்ரெயினா இந்த மாதிரி நிறைய ட்ரெயின் ரிலீஸ் சொல்லிட்டாங்களா? சொல்லல. ஆகஸ்ட்ன்ற மாதிரி தானே சொன்னாங்க ஆடியோ லான்ச்ல. ஆகஸ்ட்னு சொல்லுங்க. துருவ நட்சத்திரம்னு ஒரு படம் இருந்துச்சுல ப்ரோ, அது என்னதான் ஆச்சு? வருமா வராதா? கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க. பிசினஸ் இதே ஆகல மாதிரி ப்ரோ. பிசினஸ் சக்சஸ் மீட்லாம் வச்சிட்டாங்கன்னா படம் ஹிட்டா? படம் ஹிட் தான் அந்த படம். அன்பே டயானா நல்லா இருக்கு. ஓவரால் எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. அந்த படம் நல்லா தான் போகுது. மால்லாம் நல்லா போகுது. மற்ற இடங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் அந்த படம் நல்லா தான் போயிட்டு. ஜனநாயகனுக்கு எதுக்கு ப்ரோ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க? அது என்ன மாதிரி அங்கே இதில் இருக்கு அந்த படத்தில்? பார்த்தவங்க என்ன சொல்லுங்க ஃபீட்பேக்கு. எதுக்கா ஏ சர்டிஃபிகேட்டு? கணக்கில் பார்த்துட்டு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்களா? அது என்ன கான்செப்டில் இருக்குது? ஏ சர்டிஃபிகேட் எதுக்காக தான் கொடுத்துருக்காங்க? வயலன்ஸ் இருக்கு ப்ரோ. வயலன்ஸா? ஓகே ஓகே. ப்ரோ தலை எந்த படமும் இது வரைக்கும் எதுவுமே ஷூட்டு ப்ராக்ரஸ் எதுவுமே இல்லையா ப்ரோ? திரும்ப ஆகஸ்ட்ல இருந்து ஆதிக் படம் தாங்க போறாரு. ஆதிக் படம் தான் ஸ்டார்ட் பண்றாரு. அதான் ஆகஸ்ட்ல இருந்து ஏதோ ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காருல்ல ப்ரோ. ஆனா அதுவும் இன்னும் கன்ஃபார்மா இன்னும் சொல்ல. லைக் பண்ணாது ஆண்டி இப்பதான் ஸ்டார்ட் பண்றாரா? தெரில சார். அது ஏதோ அவர் ஆதிக் தான் வந்துட்டு ஏதோ ப்ரெஸ் மீட்டில் வந்து சொன்னார். லைக் இந்த மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்ட் ரைட்டிங் எல்லாம் ஓவர், ஹீரோ அவங்கெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே ஓட்டின்னு இருப்பாரோ. தமிழ் இண்டஸ்ட்ரியிலே நெக்ஸ்ட் லெவலில் பெரிய ஹீரோஸே கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. அஜித், விஜய் எல்லாருமே வருவாங்க அடுத்தடுத்து வருவாங்கண்ணே. அவங்க 2 பேர் தான் இல்ல. யார் ப்ரோ வரா? வருவாங்க பாருங்க. வரதுக்குள்ள ரொம்ப டைம் ஆகும் ப்ரோ. ரொம்ப டைம். சூரியோட படம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரி தான் வருது. இனி இந்த கல்ட் ஃபாலோ அப்லாம் இருக்காதுங்க. மக்கள் தெளிவாயிட்டு வராங்க. திரும்ப பழையபடி ஃபேனிசம் அப்படிலாம் அதுக்குள்ளலாம் போக மாட்டாங்க. போதும் நடிகன் பின்னாடி போனது. ஏன்பா ஒருத்தர் சிஎம்ஏ ஆக்கி வச்சிருக்கீங்க, அதுதாங்க இந்த யாரா போதும்ன்றேன். இல்ல வருத்தப்படுறாங்களே அவ்வளவுதான். இவங்க 2 பேரும் முடிச்சு சகாப்தமே முடிஞ்சு போச்சு. இவ்வளவு ஃபாலோ பண்ற மாதிரி வரமாட்டாங்க, அவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சொல்றேன். ஏன் வரல? அந்த கிரேஸ் இருக்காது ப்ரோ. இவங்கள இப்ப போயிருக்காங்கல்ல, இந்த கிரேஸ் வந்து இதுக்கப்புறம் வரவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்ல வரேன். தெரியல பாஸ். ரஜினி வந்து 96ல வந்தப்ப வந்து அப்ப ரஜினி பாப்பா வரலன்னா இதுக்கப்புறம் கிடையாது, ரஜினி அளவுக்கு யாருக்குமே கிரேஸ் கிடையாதுன்னு சொன்னாங்க. அதே 30 வருஷம் கழிச்சு இன்னைக்கு 2026ல விஜய் வந்து கட்சி மட்டும் ஆரம்பிக்கல, நின்று சிஎம் ஆயிட்டாரு. அவரு எது வேணா நடக்கலாம்.
எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருமே கிடையாது, எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து எம்ஜிஆராவது ஒரு டிஎம்கேல பயணப்பட்டு கட்சினால அவருக்கு படமா, படத்தினால அவருக்கு கட்சிக்கு ஆதாயமாங்கிற ஒரு பெரிய டிபேட்லாம் போய் முடிச்சு 2 எலெக்ஷனை டிஎம்கே கேம்பெயின் பண்ணி முடிச்சு டிஎம்கேல இருந்து வெளில வந்து டிஎம்கே செக்ரட்டரிஸ் வச்சுட்டு தான் அவர் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு ஜெயிச்சு மினிஸ்டர் ஆனாரு. இவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்பா வச்சு படம் எடுத்து முடிச்சு அதுலேருந்து அதுக்கப்புறமா பிக்கப் வந்து இன்னைக்கு அவருடைய ஃபேஸ் கட்டை மட்டும் நம்பியே வந்து எம்எல்ஏ யாருன்னு தெரியாம கூட ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். இதுதானே எதார்த்தம். அப்ப என்ன வேணா நடக்கலாம் நாளைக்கு. கரெக்டுங்களா? இன்னைக்கு விஜய் சிஎம்னு நிறைய பேருக்கு தெரியுங்க. இப்ப தஞ்சாவூர்ல வந்து இப்ப டிஎம்கே தோத்து போயிடுச்சு. ஒரே விட ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா டிஎம்கேயோட ஃபோர்ட் தான் தஞ்சாவூரும் திருவையாறுல டிஎம்கே ஜெயிச்சிச்சு. தஞ்சாவூர்ல விஜய் சரவணன் ஜெயிச்சிட்டாரு அவரு. நீங்க தஞ்சாவூர்ல உள்ள பாதி பேர் போய் கேட்டு பாருங்களேன், உங்க ஊர் எம்எல்ஏ பேர் யாருன்னு தெரியாது பாதி பேருக்கு. எங்களுக்கு வேணாம். நான் பேசினப்பெல்லாம் அப்பதுல இருந்தே பழக்கப்பட்டுட்டாங்க. கரெக்ட்டா? நான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் டிஎம்கே அப்படி பழக்கப்பட்டுட்டாங்க. இல்ல அதுதான் சொல்ல வரேன். நான் பேசினேன். நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் வந்து மக்கள்கிட்ட பேசினேன். ஏன்னா தஞ்சாவூர் பிஜேபி தான் நினைச்சு இல்லை, ஆனா பிஜேபிக்காக நான் ஓட்டு ஏறதுக்காக நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் பேசிட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து எல்லாம் என்ன சொன்னதுன்னா வந்து ஆமாங்க எங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னாங்க. சில பேர் எவ்வளவு விவரமா சொன்னாங்க தெரியுமா? இப்ப வந்து ஏற்கனவே ஒரு டிஎம்கே எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அவர் வீட்டு பார்த்தா நான் முன்னாடி குடியிருந்தேன் நீலமேகம்னு சொல்லிட்டு. அவரை கூட விட்டுருக்கலாங்க. இவரை இந்த கேண்டிடேட் இப்ப கரண்ட் கேண்டிடேட் அவர் வந்து சான்ராம்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் மேயர் இவர் மேல அவ்வளவு ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இருக்கு. இவர் நிக்க வச்சிருக்காங்க. இவருக்காகவே நாங்க திமுக ஓட்டு போட மாட்டோம், எங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னாங்க. சரி மாற்றம் வேணும் பிஜேபி ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சா அங்க விஜய்க்கு ஓட்டு போட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? சோ அதனால வந்து தெரியாது. இதுதான் எதார்த்தம். விஜய்ங்கிற ஒரு ஃபேஸ நம்பி அந்த விஜய்க்காக விழுந்த ஓட்டு, இன்னொரு ஓட்டு வந்து டிஎம்கே ஏடிஎம்கே எனக்கு வேணான்னு விழுந்த ஓட்டு. அதனால அது போக வேணாம். நீங்க சொன்னதுக்காக நான் சொல்ல வரேன். எம்ஜிஆருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது, இவருக்கு ஸ்ட்ரக்சரும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் அவரு ரசிகர் மன்றம் இருந்துச்சு. அது கரெக்டா நல்லா வெல்ல இன்னொரு கேட்டகரி விட்டீங்களே, இவர் வரவே மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு போட்டவங்க நீங்க சொல்ற கேட்டகரியில விட மெஜாரிட்டி அதிகம். அது அங்க போவேனா? ஏன்னா அங்க போயிட்டு அந்த கவுண்ட் நீங்க எடுக்கவே மாட்டீங்களே, அந்த கவுண்ட் தான் அதிகம் நான் சொல்ல வரேன். இருப்பா இப்ப அந்த சார் அதான் நான் அந்த பையனா போறேன். அந்த பாயிண்ட்ல இப்ப உங்களுக்கு விஜய் பிடிக்கலன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாம் விஜய் வேணான்னு விஜய் வேணாம், அதாவது விஜய்க்காக யாரும் ஓட்டு போடல, ஆனா திமுக அதிமுக வேணான்னு ஓட்டு போட்டவங்க தான் ஜாஸ்தி. இப்ப என்ன அப்படின்னு நானும் பேசலாம், நீங்களும் பேசலாம். ஏன்னா நம்ம 2 பேருக்கும் விஜய் பிடிக்காது. ஆனா விஜய் ரசிகர்கள் என்ன டிவி காலங்க என்ன சொல்லுவாங்க? அப்படிலாம் கிடையாதுங்க, விஜய்க்கு தான் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க, உங்களால சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 60-40 40-60 70-30 யாருக்குமே எதுவுமே தெரியாது. அது 2வது 108 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரு. அப்படி இல்ல, ஓட்டு போட்ட பாதி பேருக்கு மக்கள்லாம் ரொம்ப தெளிவா நிறைய பேர் எம்எல்ஏ பேர் தெரியாது பாஸ். மக்கள் வந்து தெளிவா ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைச்சு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அது விஜய் ரசிகர்கள்னு சொல்ல முடியாது. அவ்வளவுதான் சேஞ்ச் யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சான்ஸ் விஜய் மூலமா கிடைச்சிச்சு, யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் சொல்ல வரேன்ல. அது நல்லதா கெட்டதான்னு உங்களை நான் ஓவர்ரைட் பண்ண இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல நான் வந்து உங்களை ஓவர்ரைட் பண்ண விரும்பல. இப்ப வந்து நான் அந்த டிபேட்டுக்கே போக விரும்பல. மக்கள் வந்து விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்களா, இல்ல எனக்கு 2 பேரும் வேணும்னு சொல்லி ஓட்டு போட்டாங்களா, இதுல எது ஜாஸ்திங்கிறதுக்கே டிபேட்டுக்கே போக வேணாம். அதெல்லாம் குவான்டிஃபைவே பண்ண முடியாது. அடுத்த எலெக்ஷன் தான் தெரியும். அது விஜய் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. மக்களும் வந்து காமனா வந்துட்டு சேஞ்சஸ் வேணும்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இன்னொன்னு அது ஒரு நல்ல டிசிஷன் தான் எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். எனக்கு 2 பேரும் வேணாம். ஆமா ஏதோ இன்னொன்னு நம்ம விஜயகாந்துக்கு அந்த சான்ஸ் கொடுக்காம மிஸ் பண்ணோம். இப்ப விஜய் யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். நம்ம தலைவர் ஐயோ எதுக்குங்க எங்கெங்க போறீங்க? ரொம்ப சிம்பிளுங்க. விஜய் ரஜினி பீரியட்ல 96-97 நான் இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப என்ன பேச்சு வந்துட்டு, எம்ஜிஆர் ரஜினி வந்து எம்ஜிஆரோட கிடையாது இனிமே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து மிஸ் பஸ்ங்கிறப்ப என்ன சொன்னாங்க, இனிமே ரஜினி வர, ஏன்னா அடுத்துலாம் யார் வரப்போறா, ரஜினி கமலுக்கு அப்புறம் தமிழ்நாடு சினிமால யாருமே கிடையாது அப்படின்னு பேசினாங்க. அஜித் விஜய் வந்து நிக்கலையா? கரெக்ட் தான், அவங்க அந்த அளவுக்கு பாப்புலரா இல்லையா அதுதான் வேற விஷயம். இன்னைக்கு விஜய் வந்து எல்லாரும் தூக்கி சொல்லிட்டு போயிட்டார்ல. எதார்த்தம் அதானே. நானுமே சொல்ல விஜய் படம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதான், ஸ்டில் அதானே கலெக்ஷனு. விஜய் இஸ் மோர் பாப்புலர்ல. அதானே எதார்த்தம். அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த சினிமா பாப்புலர் வச்சு எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கி சிஎம் இன்னைக்கு. அதை மாற்றவே முடியாது யாராலும். அப்ப அப்படிங்கிறப்ப நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். தனுஷ் வரலாம், யார் வேணா வரலாம்.
கரெக்ட் தான். இன்னொரு 15 விஜயோட அப்பா தெரியும் சொன்னாரு. நமக்கு. ஆமா, விஜயோட அப்பா சொன்னாரு, அவர் விஜய் அப்ப 2016 அந்த ஜெயலலிதா முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே வந்து டேட் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னாரு. அது தெரியாது. இன்னைக்கு வந்து அது விஜய் லேட்டா வந்தாரா, முன்னாடியே வந்தாரா தெரியாது. இவர் கரெக்டா கால்குலேட் பண்ணி இப்ப வந்தாரா எதுவுமே தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல வந்துட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. தமிழ்நாடு டெம்ப்ளேட்டு பொலிட்டிக்ஸ் சினிமால இருந்தா பொலிட்டிஷியனா மாறிடலாம், சிஎம் ஆகலாம். அதான் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அந்த இது. அப்படி பாத்தீங்கன்னா சினிமால இருந்தா இல்ல ப்ரோ, சினிமால ஒரு நல்ல இடத்துல இருந்தாதான். சினிமால இருந்தாலே வந்துட முடியாதுல்ல. சினிமால ஒரு நல்ல ஒரு ஃபேம்ல இருந்தா சான்சஸ். அடுத்து தனுஷ் வராரு, ரெடியா இருந்து. இது பாருங்க, இல்லைங்க அப்படி சொல்ல முடியாதுங்க. அப்படி பாத்தீங்கன்னா இல்ல, எம்ஜிஆர் வந்து பயங்கர பாப்புலாரிட்டி தான். பட் சிவாஜி நெவர்த்லெஸ் சாதாரண ஸ்டார்லாம் கிடையாது. அவருக்குமே நல்ல ஸ்டார் தான். ஆனா அவருக்கு அரசியல் ஒர்க் அவுட் ஆகல. அதான் எல்லாருக்கும் கிடையாது, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது அவ்வளவுதான். விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒர்க் அவுட் ஆகும். சினிமால இருக்கவங்களுக்கு யாருக்காவது ஒர்க் அவுட் ஆகும். அது யாருக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது அவங்க நிலைமை இருக்கு. நீங்க அது மட்டும் இல்ல, நீங்க இன்னொன்னு முக்கியமா யோசிக்கணும். இன்னைக்கு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2.5 மாசம் 3 மாசம் ஆக போகுது. ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் என்னன்னா இது பரவாயில்ல. இதுக்கு அதாவது எல்லாரும் என்ன நினைச்சாங்க, இவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியாது, கெட்ட பேர் வந்துடும், அது இதுன்னு அப்படி இன்க்ளூடிங் எல்லாமே நாங்க எல்லாம் நினைச்சா இருந்தோம் நாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கோன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த அளவுக்கு ஃபீட்பேக் வாங்குறது பெரிய விஷயம் பாஸ். இதுவுமே இன்னொரு அரசியலை ஃபுல்லா கத்துக்கிட்டு உள்ள பூந்து வெளில வந்தார் அப்படின்னா we never knows what is going to be next move. அதான் நீங்க யோசிச்சு பாருங்க. அதனாலதான் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, சோஃபா கிண்டல் பண்ணாங்க. மக்கள் வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுத்துருக்காங்க. இந்த ஒரு சேஞ்சஸ் வந்திருக்குல்ல, கரப்ஷன் இல்லன்றீங்க. அதெல்லாம் கிடையாது. அது வந்து என்ன நியூஸ் போக மாட்டோம். எங்க நம்ம வந்து டிஎம்கே காரனையோ ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இருக்கான் அவன் நம்பல. அவன் ஸ்டாலினே தோத்து போற அளவுக்கு வந்தப்பறம் தான் அவங்க வந்து ஓகே ஏதோ நம்ம தப்பு பண்ணிக்கோ போலன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு வந்து விஜய் மேல தப்பு இருக்குன்னு சொன்னா நிறைய பேர் நம்ப போறது கிடையாது. அது காலம் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, சோஃபான்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து 7 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு அந்த பக்கம் வந்திருக்காங்க. ஒரு கட்சியே கூண்டோட டெய்லியே கொஞ்சமா கரைஞ்சு போய் பனையூர்ல போய் நிக்குது. இதானே எதார்த்தம். அதுல அவர் ஸ்மார்ட் தானே. அதான் இது எல்லாமே ஒரு 50 நாள்ல 60 நாள்ல முடிச்சுட்டாரு அவரு. இப்ப எவ்வளவு அரசியல்ல பரவாயில்ல, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் காட்டுவார் பாருங்க. நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் காட்டதான் போறாரு. சரி, அதுக்குன்னு அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேஷன் கொடுக்கலாம் தயாரா இல்ல. பட் அவர் இன்னும் அரசியல் கத்துக்கிட்டு நல்லா வளரதான் போறாரு. ஹி இஸ் ஹியர் டு ஸ்டே. அவரை கவுண்டர் பண்ண முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. டிஎம்கே ஏடிஎம்கேன்னு ஒரு 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 இது இருந்துச்சு. அதெல்லாம் மாற்றி இருந்தது. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சப்போ வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. நான் பஸ்ல வந்துட்டு இருப்பேன். அப்பெல்லாம் நானே ஃப்ரெண்டு பேசிட்டு இருப்போம். ஷிகாவில் உள்ள ஃப்ரெண்டு பேசிட்டு இருப்போம். நான் சொன்னேன் ஓகே ஒரு நேரட்டிவ்டா ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாமல் ஓகே ஏடிஎம்கே டிஎம்கேன்னா அப்போ ரஜினி வர பேச்சு இன்னும் இருந்துச்சு. அப்போ இருந்தது ரஜினி அப்போ பேக்ட்ராக் ஆகல. சரி ஏடிஎம்கே டிஎம்கே ரஜினி கமல் 4 பேர் இருக்கட்டுமே, இருந்துட்டு போட்டோம். எனக்கு பிடிக்கல, எனக்கு பிஜேபி பிடிக்கும், அது வேற விஷயம். அவங்க வரல, அவங்க மிக்சர் சாப்பிட்டு இருக்காங்க அப்படிங்க. ஆனால் இந்த 4 பேர் கோர்ஸ், அதாவது ஒரு எலெக்ஷனுடைய ஒரு இது மாறுதுன்னா பரவாயில்ல, ஒரு பேச்சு பொருள் மாறுனா பரவாயில்ல, அங்க மக்களுக்கு சாய்ஸ் கிடைச்சுன்னா பரவாயில்ல, ஐ வெல்கம் இட். அப்படிதான் பேசிட்டு இருக்கோம் நம்ம. ஒரு ரஜினி அந்த டைம்ல வந்திருந்தா அந்த மூவ் கரெக்டா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. he missed the bus, not only once, twice. என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே கிருஷ்ணாமண்ண, இப்போ வந்து எனக்கு என்ன ஒரு மன வருத்தம் வச்சீங்கன்னா, டிவிகே கவர்மெண்ட் பார்த்தா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு 2 பார்ட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இந்த ஒரு பார்ட்டியால தான் கவர்மெண்ட்டே பார்த்து ரன் பண்ற மாதிரி இருக்கு சிச்சுவேஷன். கம்யூனிஸ்டும் விசிக்கும், சரிங்களா? ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த கவர்மெண்ட் பண்ற தவறு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு குடைச்சல் கொடுக்குற பார்ட்டியே தான் இருக்காது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதெல்லாம் அவங்க சும்மா அவங்க வெளில வந்து பேசதாங்க செய்வாங்க. குடைச்சல் கொடுக்குறாங்க. நிஜமாலே நீங்க ஒரு தடுமாற்றத்தை பார்ப்பீங்க இந்த ஒரு அரசாங்கத்துல. இந்த அரசாங்கம் தடுமாற்றமே இல்லாம போயிட்டு இருக்குது. தெளிவா நான் பண்றேன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க, சரிங்களா? வந்து இப்போ யோசிப்பாங்க இல்லைன்னா வந்து பட்ஜெட் போடலாமாங்க. இந்த பட்ஜெட் போறீங்க போட்டு தரோம், உங்களுக்கு என்ன அவசரம்ட்டாங்க. இந்த அடுத்த பஸ்ஸை வந்து மஞ்சள் சிறப்பும் கலந்து அடிக்க போறீங்க. நாங்கள் எவ்வளோ தூரம் ஒன்றும் போயிடலாம் தெரியாது, வேற விஷயம். they are not ஏதாவது ஒரு இஷ்யூவை இவங்க 2 பேரும் இவங்க கூட்டணியோ இப்போ 108 தான் இருக்குது, 118 தான், 118 இல்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த 10 பேரும் சேர்ந்து கழுத்துல கத்தி வச்சு ஏதாவது டிசிஷன் பேக் அவுட் பண்ணாங்களா? ஒன்றும் பேக் அவுட் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இந்த கவர்மெண்ட் சேஃப் 6 மாசம். 6 மாசம் கழிச்சு என்ன நடக்குங்கிறதுக்கு இப்பயே வேலை பார்த்துட்டு இருக்காங்க டிவிக்கே. அவங்க சும்மா அவங்க ஓரமா சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க.
ஆனா அவங்க வந்து ஓப்பனாவே வந்து அப்போஸ் பண்றாங்கண்ணே. இந்த மாதிரி பண்ணட்டும். பண்ணது தவறுதான். அதான் பண்ணட்டுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு 7 மேலே கிடையாது. 237 227 தான். 227 113 இருக்கணும். அதெல்லாம் இருந்துட்டு போகும். அசால்ட்டா தட்டிட்டு போயிடுவாங்க. அதனால அதெல்லாம் வரி பண்ணாங்க. அப்படியே மீறி போனா அது இவங்களுக்கு சமாளிக்க தெரியலன்னு அர்த்தம். இவங்க எல்லாம் சமாளிக்க தெரியலையா அர்த்தம் பாருங்க. புஷி அண்ணன் ஜெயிப்பாரான்னு பேசிட்டு இருந்தான். அசால்ட்டா ஜெயிக்கிறாரு. உட்காந்து ஏடிஎம்கே 50% 40% குப்பை கொட்டினவங்களாம் புஷி ஆனந்த் அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட் தானே? இன்னைக்கு புஷி ஆனந்த் தாண்டி தான் விஜய் பார்க்க முடியும். கடம்பூர் ராஜ்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் கடம்பூர் ராஜ்லேருந்து இல்ல கடம்பூர் ராஜ்லேருந்து ஆரம்பிச்சு விஜயபாஸ்கர் வரைக்கும் நீ புஷி ஆனந்த் தாண்டி தான் விஜய் பார்க்க முடியும். கரெக்ட் தானே? அப்ப லிட்டரல் நம்பர் 2 அவரு தானே. ஆனா அவர் எலெக்ஷன் முடிய வரைக்கும் எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஸ்பேஸ்ல கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பிசியா தான் ஜெயிக்க போறான்னு பேசிட்டு தான் இருந்தோம். இன்னைக்கு இஸ் லிட்டரலி நம்பர் 2 ஸ்டேட்ல. ஆனா இப்போ இந்த கிரேஸை வச்சு அவங்க வந்து வின் பண்ணாங்கன்னா இந்த கிரேஸ் வந்து இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் ஆகும். நெக்ஸ்ட் எலெக்ஷன் மட்டும் வின் பண்ணுவாங்க. ஃபியூச்சர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண 3 எலெக்ஷன் வந்து வின் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு நான் அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டாங்க. ஏன்னா விஜய் 6% வாங்குவாருன்னு சொன்னாங்க. நானு இப்போ பக்கத்துலேயே உட்காந்து பார்த்தா பிஜேபி சப்போர்ட்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் இன்னைக்குமே பிஜேபி வெறியன் தான். எனக்கு அண்ணாமலை கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து வி நெவர் நோ தட். அதனால ஃபியூச்சர்லாம் இனிமேல் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. 2002 இன்னும் சொல்ல போனா கடந்த 2.5 வருஷம் வந்து எல்லாருக்குமே நைட் மேர். 2024 மோடி 400 ஜெயிப்பான்னாங்க. 240 தான் வந்து நின்னுச்சு. ஹரியானாலையும் மகாராஷ்டிரையும் காங்கிரஸ் தட்டி தூக்குதுன்னாங்க. ஹரியானாலையும் பிஜேபி தான் ஜெயிச்சிச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பீகார்ல வந்து டஃப் ஃபைட்னாங்க. பீகார்ல அசால்ட்டா தூக்கிட்டு போயிட்டாங்க என்டிஏ. தமிழ்நாடு நோபடி எக்ஸ்பெக்டட். அவ ஆக்சிஸோட எக்ஸிட் போல வந்ததுக்கு அப்புறமா தான் இப்படி கூட நடக்குதோ அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சாணக்கியாவோட எக்ஸிட் போல இருந்துச்சு. நம்ம டுடேஸ் சாணக்கியாவோட. அப்புறம் தான் ஓகே இந்த மாதிரி ஏதோ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்து நேஷனல் சேனல் ஆனா இப்போ வந்து பார்த்தா இவங்க வந்து பார்த்தா வந்துட்டாங்க சரிங்களா. எனக்கு வந்து என்னன்னா இவங்க வந்து சுமாரா வந்து ஹேண்டில் பண்ணாலே போதும். ஒரு நார்மலா வந்து ஒரு கவர்மெண்ட் லெவல்ல வந்து மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த ஆட்சி வந்து நல்லபடியா நடக்குது. ஒரு நார்மலா ஒரு ஆவரேஜா பண்ணாலே போதும்ன்ற நானு. நிறைய தப்பு பண்ணாலும் இவங்க கண்டிப்பா அப்பதான் வின் பண்ணுவாங்கன்றது தான் என்னோட கணிப்பு. அது பார்க்கலாம். அது சொல்றேன் அடுத்த எலெக்ஷன் வரப்போறது பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷனு. இவருக்கு தெளிவா காங்கிரஸ்ல உட்காந்துட்டாரு அவரு. ஸோ அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தான் அட்வான்டேஜ். அதனால அது ஆனால் பார்க்கலாம். நம்ம மக்களோட பல்ஸை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அது அன்னைக்கு பார்த்துக்கலாம். ஆனா பொதுவா என்னன்னா மக்கள் யாரை விரும்புவாங்கன்னா என் மேல உழுந்து புழுங்காம இருக்கியா, என் வேலையை செய்ய விடுறியா, ஓகே ரைட்டு அவ்வளவுதான். இப்போ ஒருத்தன் வீடு கட்டுறான் அப்படின்னா அவன் வீட்டு வாசல்ல ஜல்லிக்கட்டு போறான், ஜல்லி வந்து ரொப்புதுன்னா போய் கவுன்சிலர் போய் நிற்க கூடாது. எனக்கு கமிஷன் கூட நிற்க கூடாது. டிஎம்கே ஆக்சுவலா அது நின்றுச்சு. சசிகலா போராட்டம்லாம் இது பில்டிங் நல்லா இருக்கா ஓகே வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி போயிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம மக்களோட ஒரு அன்றாடைய ஒரு அவனுடைய டே டு டே லைஃப்ல நீங்க மேல விழுந்து புடுங்காம இருங்க. அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் வைப் தான். அடுத்து மக்கள் அதிகமா போற இடம் ஆர்டிஓ ஆபீஸ் இல்லைன்னா இந்த டாக்குமெண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் லஞ்சம் வந்துச்சுன்னா அது அடுத்தது. இல்லைண்ணே இப்போ வந்து கார்த்தி ப்ரோ வந்து இப்போ ஸ்டேஷன் பர்த்தனை போட்டாரு இல்லைங்களா. எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா இருந்துச்சுன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா வர போறாங்க, ஆவரேஜா பண்ணாட ஓகே தான். அப்படிதான் பார்த்தா நடக்க போகுது. இவங்க நல்லா பண்றாங்க. ஓகே தலைவரே நீங்க நம்புங்க வச்சுக்கோங்க. நான் வந்து எலெக்ஷன் அப்ப பாத்துக்கலாம் தான் சொல்றேன். இன்னைக்கு ஸ்டேஜுக்கு விஜய் கவர்மெண்ட் மேல எப்படி இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பரவாயில்ல. ஏன்னா மோசமா செய்வாங்க மோசமா இருப்பாங்க எதிர்பார்த்த இடத்துல பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அவ்வளவுதான். அது அந்த 50 நாள்ல அதை அச்சீவ் பண்ணிருக்காருல அதான் பெருசுன்றேன். இந்த 50-60 நாள்ல அச்சீவ் பண்ணிருக்காரோ அட்லீஸ்ட் மேல ஒழிச்சு புடுங்காம இருந்தாரோ ஏதோ ஒண்ணு போயிருக்குல்ல அவ்வளவுதான். இந்த டிஎம்கே எம்எல்ஏஸ் வந்து கிருஷ்ணசாமி இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது நான் பார்த்தேன். நானு அந்த ஆடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன் வந்து லஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கான். அந்த விஷயம் வந்து ஸ்டேஷன்ல பார்த்து தெரிஞ்சிச்சான். அவன் என்ன பண்றான்னா லஞ்சம் வந்து கொடுத்தவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு போன் பண்ணி தயவு செஞ்சு நீங்க வந்து திருப்பி வாங்கிக்கோ அண்ணன் சொல்லிட்டாரு, திருப்பி வாங்கிக்க சொல்லிட்டு கொடுக்குற மாதிரியா இருக்கு. இதெல்லாம் வந்து நல்ல விஷயம்தான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல.
அண்ணாமலையும் விஜயும் கம்பேர் பண்றீங்க நீங்க. அண்ணாமலைலாம் உண்மையாவே நீங்க விஜய் கணிச்ச மாதிரி ஒரு 6% வருவாரு, அவ்வளவுதான். அந்த கான்செப்ட் தான். 30% 35% எடுக்கிறது வாய்ப்பே கிடையாது அண்ணாமலை. அது ஒரு வேற விஷயம் ப்ரோ, விடுங்க. ஓகே. தெலுங்கானால ஒரு சாரி தெலுங்கானால டிஆர்எஸ்க்கு எகென்ஸ்டா வந்து ஃபுல்லா எதிர்கட்சியா செயல்பட்டது பிஜேபி தான். பிஜேபி தான் அட்வான்டேஜ். ஜெயிக்கும் ஜெயிக்காதுன்னு தெரியாது, பிஜேபி தான் அட்வான்டேஜா இருக்குன்னு சொல்றப்ப அவங்க லாஸ்ட் மினிட்ல சின்னதா ஏதோ ஒரு இது பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி அந்த அந்த ஒரு சின்ன கேப்பை பிடிச்சவர் தான் ரேவந்த் ரெட்டி. காங்கிரஸ் ஒன்றும் பண்ணல, ரேவந்த் ரெட்டி பிடிச்சாரு. அவர் இருந்த அவர் வந்து தெளிவா அந்த அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி 3 மாசத்துல வந்து வேவ வந்து காங்கிரஸ் பக்கம் மாத்திட்டாரு. சோ அப்படிங்கிறப்ப நான் இப்பதான் விஜய் ஆட்சி அமைச்சிருக்காரு. அடுத்த எலெக்ஷன் இன்னும் 4 வருஷம் கழிச்சு இருக்குது. அன்னைக்கு பேசிக்கலாம். அது அண்ணாமலையா விஜயா அப்படிங்கிறதெல்லாம். நான் அண்ணாமலை பக்கம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அவ்வளவுதான். கிருஷ்ணசாமி அண்ணா, எனக்கும் நான் சொல்றேன். நான் இப்ப இன்னைக்கு நான் சொல்றேன் பாரு, நான் வந்து இப்போ குறிப்பிட்ட பேர் நான் வந்து சொல்லல, சரிங்களா? எங்க ஏரியாவில் நான் சொல்றேன்னு 2.5 வருஷம் முன்னாடி ஆளுக்கு பதில் கூப்பிட்டு இருந்தாங்க, வாங்க ஜாயின் பண்ணுங்க சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. நான் போய் சொல்ல, டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. அந்த ஏரியாவே காலி. டிவிக்குள்ள சொல்றீங்களா? சரியா? டிவிக்குள்ள சொல்றேன். ஆமா ஆமாண்ணே, போய் சொல்ல. இல்ல அது ஆமா, சரிங்களா? டிவிக்குள்ள தாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. இது என்ன இருக்கு, ஆளுங்க சொன்னா தானே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த சுச்சுவேஷன் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா, இப்போ மக்கள் மத்தியிலையும் ஒரு சாமானிய மக்கள் மத்தியிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆமாங்க இவர் வந்து நல்லதா பண்றாரு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டோட்டலா வந்து ஃபுல் ஃபிளெஜ்ஜா அடிக்கிறதுக்கு சம வாய்ப்பு இருக்குண்ணே. புரியுதுங்களா? மற்ற கட்சிகளுக்கு பார்த்தா வாய்ப்பே இல்லைன்றேன் நான். அங்க நோக்கி தான் போகுது. விஜய் நல்லாட்சி கொடுத்தா விஜய் ஜெயிக்கட்டுமேங்க, இதுல என்ன இருக்கு? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நல்லாட்சி எதிர்பார்க்கறீங்களா இல்ல நான் யார் இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? அது கிடையாது. விஜய் அவருக்கு போட்டியா வந்து அண்ணாமலை வந்து நிப்பாரு 29ல அப்படி சொல்லிட்டு அவர் கார்த்தி அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இந்த தமிழ் டைம் பாஸ் பேஸ்ல இன்றைய முடிவு விஜய் தான் அதை கண்ணு கட்டிய தூரம் மாதிரி அவர் தான் நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு நீங்க தீர்மானம் போட்டு அதை ஆதரிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. தமிழ் பல்ஸ் அப்படி சொல்லாதீங்க. நம்ம வந்து நம்ம எப்படின்னா இந்த ஃபேன் பாய்ஸ் மாதிரியே எல்லாத்தையுமே டீல் பண்ணக்கூடாது. நான் அஜித் ஃபேனு அதனால அஜித் படம் தான் ஓடணும், நான் விஜய் ஃபேனு அதனால விஜய் படம் தான் ஓடணும், அப்படி கிடையாது. இப்போ கவர்மெண்ட்ல விஜய் சிஎம்மா இருக்காரு, கவர்மெண்ட் நல்லா ஆட்சி கொடுக்குறாரு, லஞ்சம் கம்மியா இருக்கு, நமக்கு பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா விஜய் தான் சிஎம்மா இருக்கணும். அப்படிதான் ஒரு மக்கள் அப்படிதான் நினைக்கணும். இப்போ நமக்கு என்ன தேவை? இல்லைங்க, இந்த கவர்மெண்ட் நல்லா தாங்க இருக்கு, ரோடு நல்லா இருக்குங்க, நல்லாட்சி கொடுக்குறாங்க, லஞ்சம் வாங்குறது இல்லை, யாரையும் பெருசா தொல்லை பண்றது இல்லை, எந்த பிசினஸையும் நோண்டல, ஓகே இப்போ விஜய் சிஎம்மா இருக்கிறது தப்பே இல்லை, விஜய் தான் சிஎம்மா இருக்கணும் அப்படிதான் நம்ம நினைக்கணும். இல்லை எனக்கு ஸ்டாலின் தான் பிடிக்கும், எனக்கு உதயநிதி இன்பநிதி தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது வந்து அது நம்மளுடைய சுயநலம். நாட்டுக்கு நல்லது நடந்துச்சுன்னா ஓகே, விஜய் சிஎம்மா இருக்கிறது தப்பே இல்லை, அது தனி. இப்போ கிருஷ்ணசாமி சார் வந்து அவரு அண்ணாமலை விஜய் எப்படி கொடுக்குறாருன்னு பார்த்துட்டு நம்ம அண்ணாமலை ஆதரவாளர், பட் விஜய் வச்சு 2 மாசத்துல நல்லா இருக்குன்றாரு. இப்படி இந்த ஸ்டாண்ட் தான் எடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த திமுக காரணங்களாட்ட எப்போ பார்த்தாலும் பிடிச்சி கடிச்சிக்கிட்டு விஜய் கோட்டு சரியில்லைங்க, விஜய் லுக்கு சரியில்லைங்க, விஜய் முடி சரியில்லைங்க, விஜய் அவங்க அப்பா எங்க இருக்காரு, அம்மா எங்க இருக்காரு, அதனால விஜய் சிஎம்கே தகுதி இல்லை, இப்படி பேசிட்டு இருக்க கூடாது. கார்த்திபா, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ ஸ்டாலின் வந்து கொளத்தூர்ல தோத்துட்டாரு, ஓகேங்களா? இப்போ ஸ்டாலின் தோத்துனதுக்கான ரீசன் வந்து கொளத்தூர்ல அவர் நல்லது பண்ணலன்றது வந்து மக்கள் மனசுல இருந்து அதனால தோத்துருப்பாரா, இல்ல அவர் சிஎம்மா இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நிறைய இஷ்யூஸ் நடந்துச்சு, ஆனா அவர் சிஎம்மா ஸ்டாண்ட் எடுக்கல, கரெக்டான அந்த கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் எடுத்துட்டு வரல, எதுவுமே பண்ணல, அந்த ஒரு ஸ்டாண்ட்ல வந்து கொளத்தூர்ல அவர் தோத்துருப்பாரு மட்டும் தோக்கலைங்க, சென்னை ஃபுல்லாவே கம்ப்ளீட்டாவே எல்லா தொகுதியிலுமே சிஎம்மா ஒரு கேண்டிடேட் வந்து சிஎம்மா இருந்தவர், அதுக்கு கேக்குறேன். இல்ல அதுதான் சென்னை ஃபுல்லாவே திமுக 16 தொகுதியில வந்து 14 தொகுதியில தோத்துட்டாங்க, 2 தொகுதியில மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. ஹார்பர் 1, உதயநிதி ஸ்டாலின் செப்பாக்கம் 1, அந்த 2லயுமே முஸ்லீம் ஓட்டு கொஞ்சம் அவங்களுக்கு விழுந்ததுனால தின் மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்களே தவிர பெருசாலும் ஜெயிக்கல. அப்போ சென்னை வந்து கம்ப்ளீட்டாவே மாறிடுச்சு. சென்னை மக்கள் வந்து இல்ல போதும் இந்த 2 கட்சி அப்படின்னு சொல்லி இவங்க
இங்க சென்னையில் இருக்க மக்கள்லாம் படிச்சவங்கலாம் மாத்தி யோசிச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் பிடிக்கல அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸ்டாலின் மேபி வேற எங்கேயா நின்றுருந்தா ஜெயிச்சிருந்திருப்பாரு. வேற திருவாரூர் சைட்லயோ வேற எங்கேயா நின்றுருந்தா ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல கார்த்தினே, சென்னை வந்து திமுக கோட்டைன்னு இப்பயே சொல்லி திரிங்க. திமுகவோட கோட்டை, திமுக போட்ட ஓட்டை இப்ப அப்படின்னு. நம்ம சென்னை வந்து ஆம் ஆத்மி மாதிரி டெல்லியில எப்படி அது அடிச்சது போயிடுச்சுன்னு வாஷ் இருக்காங்க. அவுட் பண்ணிருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய ஒரு பின்புமையும் பார்த்தீங்கன்னா உடைக்கப்பட்டது. இது நீங்க வந்து இந்த ஓட் பேங்க்ல இருந்து நீங்க வெளியே வரணும்னா வாய்ப்பே இல்லைன்றேன். அடுத்த 2 லட்சம் கொடுக்கும். விஜய் நல்லாட்சி கொடுத்தா விஜயே இருக்கட்டுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு ஏன் அதை வந்து ஓட் பேங்க் உடைக்கணும், அதை வந்து இது பண்ணணும், அது தேவையே இல்லையே நமக்கு. விஜய் நல்லாட்சி கொடுத்தா விஜய் இருக்கட்டும், தப்பே இல்லையே. அப்புறம் ப்ரோ, இந்த துறைமுகம் தொகுதி பொறுத்த வரைக்கும் இந்த சினோரா அசோக் வந்து சுத்தமா வேலையே செய்யல ப்ரோ. ஒரு ஜஸ்ட் அப்படின்னா ஓட்டு கேட்கறதுக்கு மக்கள் தான் போகணும் போல இருக்கு. அந்த மாதிரி தான் இருந்தது லிட்டரலா. மற்ற தொகுதியிலாச்சும் டிவிகே கேண்டிடேட் எல்லாம் கொஞ்சம் வேலை செஞ்சாங்க. இதுல அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒத்துக்கிறது, நான் சொல்றது, நான் வந்து டிஎம்கே பர்சன்லாம் கிடையாது. அங்க சேகர் பாபு வந்து இந்த டோக்கன்ற பேர்ல நிறைய பண்ணியிருக்காரு. அவர் பேசுறது கொள்றது யாருக்குமே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. அவர் அங்க ஒரு சில நேரம் வந்தாலும் அவர் திட்ட கூட செய்வாங்க. ஆனா அதே போல அவருக்கு டோக்கன் கொடுத்தா வாங்கிட்டு அந்த பொருள்கள்லாம் வாங்குறதுனால அவருக்கு கண்டிப்பா போட்டாங்க ஓட்டு எல்லாம். இல்ல டோக்கன்னா ப்ரோ அது வந்து பார்த்தா சொந்த காசு கொடுத்தாரா? அது ஏதோ காசு ப்ரோ, திருடி கொடுத்தாரோ எதுல கொடுத்தாரோ அது தேவையில்ல ப்ரோ. அதுல அவர் கொடுக்குறாருங்கிற பார்க்க மாட்டாங்கல்ல, அதுதான் ப்ரோ. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் வந்து உங்க ப்ரோ டிஎம்கேவா நான் பேசல. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு தான் நான் பேசுறேன். அது வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆயிருக்குன்றது தான் நான் சொல்றேன். டிவிக்கு அந்த இடத்துல பண்ண தவறிச்சு, அதே போல ஏடிஎம்கேவும் பண்ண தவறிச்சுன்னு தான் சொல்றேன். விடுங்க, நல்லதாங்க. அவரும் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமா திமுக தோத்துச்சு அப்படின்னு போயிருப்பாங்க. அவர் ஜெயிச்சதுனால தானே. என்னங்க, அவர் ஜெயிச்சிருக்காரு, ஸ்டாலின் தோத்துருக்காருன்னு அவர் மேல அவரை திட்டுறீங்க எல்லாரும். அதனால அது ஓகே, இருக்கட்டும். அவருக்கு மேல போட்டு வின் பண்ணிட்டாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தலைவர் வந்து தோக்க வச்சிட்டாரு இல்லையா? உங்க தலைவர் தோத்ததுக்கு மக்கள் தானங்க டிசைட் பண்றாங்க, ஓட்டு போடுறாங்க. அவங்க யாருமே கெஸ் பண்ண முடியாது. அதை ரொம்ப லெத்தாஜிக்கா எடுத்துக்கிட்டாங்களோ விஜய் இந்த வாட்டி, அதனால எப்படி இருக்கலாம். அதுதாங்க பயமே. ஒண்ணுமே செய்யாமலே வின் பண்ணாருங்க. இப்போ செஞ்சுட்டு வந்து மக்களுக்கு போய் அவரு ஓட்டு கேட்டாருன்னா அடுத்த 2 எலெக்ஷன் அவர் தாங்க வின் பண்ணுவாரு, நல்லா பண்ணாருன்னா. இப்போ எப்படி கார்த்திக் ப்ரோ சொல்றாரோ அதே தான் நான் சொல்றேன். கண்டிப்பா நல்லா தான் பண்ணவர் வச்சுக்கோங்களேன். எதுக்கு தப்பு பண்ணணும்? அப்படியே ஒரு கேள்வி இருக்குல்ல, பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு சொல்லி. இங்க வந்து ஏடிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா இடமே இல்லை, அண்ணாமலைக்கும் பார்த்தீங்கன்னா இடமே இல்லை. அதுதான் பிரச்சனையே. இப்போ அதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு புரியலங்க. விஜய் நல்லாட்சி கொடுத்தா நல்லாட்சி கொடுக்க ஒருத்தர் இருக்கட்டுமேங்க. ஏங்க அவர் வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே போறாங்க. உங்களுக்கு வந்து வருத்தமா இல்லையா? அண்ணாமலை வந்து வருத்தம் இல்லையா? என்னங்க அநியாயமா இருக்கு. நினைக்கிறேன். இப்பதானே சொன்னோம் நம்ம எலெக்ஷன் வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம ஒருத்தங்க ஜெயிச்சிருக்காங்க, எலெக்ஷன்லாம் முடிஞ்சது இல்ல. அடுத்த எலெக்ஷன் அப்ப என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு பாப்போங்க. இன்னைக்கு வாங்கின மேண்டேட்டுக்கு வேலை பார்க்கறாரா இல்லையா, அவ்வளவுதான் கொஸ்டின். இது மக்கள் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு ஒரு ஓட்டு போட போறாங்க. அது அடுத்த எலெக்ஷன், அன்னைக்கு சிச்சுவேஷன் பாத்துக்கலாம். டிஎம்கே எல்லாம் எவ்வளவு சுப்ரீம் கான்பிடண்டா இருந்தாங்க தெரியுமா? டைம் பாஸ் பேசல, நீங்களே கேட்டிருப்பீங்களே. எங்களை அடிச்சு நான் 200 205 தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸ்டாலினே தோத்து போற அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்குல்ல, யாருக்கு தெரியும்? அதனால சொன்னேன், நீங்க இப்ப என்ன சொல்ல ட்ரை பண்ணுங்க. அப்பையில இருந்து அவர் நல்லாச்சு கொடுக்க போறாரு, கொடுத்துட்டாரு, அவர் தான் ஜெயிக்க போறாரு. அது அடுத்த எலெக்ஷனுக்கு பாத்துக்கலாம். ஆனா இப்போ நீயே வந்து பாத்தீங்கன்னா சிஎம் வந்து ஆர வச்சுக்கீங்க, மைண்ட் செட்ல வந்து என்ன இருக்கும் சொல்ல வீட்டையே நீ சரி வேற யார்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணிக்கோ ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ பண்ணுவ? ஓகே விடு. சும்மா அடுத்த ஒரு 3 எலெக்ஷன் நான் தான் வின் பண்ண சொல்லி பாப்பேன். மத்தவங்க டைம் வேஸ்ட் பண்ணனும் சொல்றாங்க. அப்ப அவங்க மட்டும் பார்க்க மாட்டாங்களா ப்ரோ?
ப்ரோ உனக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா ப்ரோ? என்ன ப்ரோ கதை இது? தப்பு இல்ல ப்ரோ. இல்ல இல்ல உங்களுக்கு தப்பு இல்ல ப்ரோ. அப்புறம் எங்களுக்கு ஏன் ப்ரோ வந்து அதையே பிடிச்சி பேசிட்டு இருக்க? விடலாமே ப்ரோ. நீ வேற டாபிக் வேற எதனா பேசினா பரவாயில்ல. வேற எதனா வாங்க ப்ரோ. கேஜிஎஃப்ல எப்படி ஹைப் ராயனுக்கு கொடுப்பாங்களோ அந்த நேஷனல் மாதிரி அவார்டு கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்துட்டு பத்தி ப்ரோ பேசு ஹைப். ப்ரோ. அநியாயம் ப்ரோ. அது வந்து கார்த்தி ப்ரோ பேசுவார். கேக்குதா? கேக்குது ப்ரோ. தமிழ் பல்ஸ் எப்பயுமே அப்படிதான். 2 மணி வரைக்கும் ஒரே மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பான், எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா. ராயன் நேஷனல் அவார்டு கரெக்ட் நினைக்கிறீங்களா ப்ரோ? கார்த்தி ப்ரோ, ராயன் வந்து நேஷனல் அவார்டு அளவுக்கு ஒருத்தர் இல்லைங்க. இன்டர்நேஷனல் சொல்றீங்களா? இருங்க, அதான் பரவாயில்லைங்க. கொடுத்திருக்காங்க ப்ரோ, நினைச்சு பாருங்க. கேப்டன் மில்லருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன அது ஃப்ரெண்டு பேசிட்டு இருந்தேன் கிரவுண்ட்ல நிக்கிறப்ப. அப்படின்னு படம் வந்துச்சுங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. ஆமாங்க தமிழ் படம் தாங்க அப்படின்னு. ஓ யாருங்க ஆக்டர் அப்படின்னாரு. தனுஷுங்க அப்படின்னு. அந்த வருதாங்க சிச்சுவேஷன். எனக்கு அந்த அந்த அவார்டு பார்த்தோன்னே இந்த 86 87 வீடுன்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? சூப்பரான படம். டிவியில மட்டும்தான் பார்க்க முடியும், தியேட்டர்ல பார்க்க முடியாது. அதுக்கு அவார்டு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அதை வச்சு ஒரு தனியா ஒரு மீமே அது மாதிரி நிறைய வந்துச்சு. என்னன்னா வந்து அவார்டு வாங்குற படம்லாம் ஓடாத படங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் வந்துச்சுங்களேன். அப்பெல்லாம் அப்படியே விட்டாச்சு. இப்போ நான் ஃப்ரீடா பார்த்தேன். நிஜமாலே சொல்றேன், ராயன் கேப்டன் மில்லருக்குலாம் அவார்டு கொடுக்குறாங்கன்னா நிஜமாலே எதை பார்த்து கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்கன்னா தெரியல. அந்த படம்லாம் ஓடுச்சானு தெரியல எனக்கு பெருசா. ஓடிடிலேயே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 1/2 அன் ஹவர் 3/4 முடிச்சிட்டேன். இல்ல ஒவ்வொரு படத்துக்கு ஓடுற படத்துக்குலாம் அவார்டு கொடுக்க மாட்டாங்க சார். ஓகே, ஓடுற படத்துக்குலாம் அவார்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த படம் கலெக்ஷன் அதிகம் அப்படி அந்த கணக்கு கிடையாது. அந்த படத்தை வந்து ஜூரிஸ் பார்த்து செலக்ட் பண்றாங்கல்ல, அதுதான். பட் அதுலயுமே ராயனுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ராயன் கேப்டன் மில்லருக்கு தெரியும். ஜூரியில வந்து கலா மாஸ்டர் தானே இருந்தாங்க. இல்ல நிறைய பேர் இருக்காங்க அதுல. அவங்களும் ஒருத்தர் தமிழ்நாட்டுல அவங்க இருந்தாங்க. கார்த்தி ப்ரோ, ஒருவேளை வந்து ரஜினியோட மருமகன் ஏதாவது கொடுத்துறாங்களா? அவரு டிவோர்ஸே பண்ணிட்டாருங்க. எனக்கு புரியவே இல்லைங்க. எல்லாத்தையும் ரஜினி குழந்தைட்டு அப்படி எங்க ரஜினி எதுக்கு இங்க தனுஷ் வாங்கிட்டாரு அப்படின்னு அவருக்கே வாங்கிக்க மாட்டாருங்க. அதுதான் முடியல ப்ரோ அவரால. நான் சொல்றேன் அப்படின்னா லால் சலாமுக்கே அவர் வாங்கிட்டு இருப்பாரு. ஆர்டிஸ்ட் இல்ல ப்ரோ லால் சலாமுக்கு. கூட்டணி போட போறாங்க, அதனால கொடுத்துட்டாங்க. லால் சலாம கொடுத்தா மாட்டிக்குவாங்க. ஷாருக் கானே கொடுத்தாங்க. ஷாருக் கான் கொடுத்தாங்க தெரியுமா 2 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன படம்? பத்தான் தானே? ஜவான் ஜவான் ஓடுங்க அது அப்படியே நடக்கும், ஜாலியா நடக்கும். ஓடுங்க ப்ரோ. இந்த ப்ரோ இந்த வெற்றிமாறன் தனுஷ் காம்போ கண்டிப்பா அது படம் ஆயிடுமா ப்ரோ? தமிழ் முருகனா? ஆமாம் ப்ரோ. அது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ். முருகனே சொல்லுங்க ப்ரோ. அவரு முருகன் தமிழா தெலுங்கானு இப்ப சண்டை போட்டுருக்காங்க. முருகனே சொல்லுங்க. இல்ல அது ரொம்ப ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. பட் அதுக்கு டைம் ஆகும், சொல்ல முடியாது. வாடிவாசல்லாம் அப்ப கண்டிப்பா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா ப்ரோ? ஷெல்டா ப்ரோ? வாடிவாசல்லாம் கிடையாது. கார்த்தி அரசன் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு கார்த்தி? ஒரு 60-70%. கார்த்தி, இந்த வாடிவாசல் பத்தி 2 வருஷமா 1 வருஷம் பேசிட்டு இருக்காங்களே, இதே மாதிரி ஒரு சங்கரோட ஒரு படத்தை பேசுவாங்களே, அவரு வேல்பாரி. என்ன வேல்பாரியா? இப்பதான் அதுக்கு கேஸ்ட் போட்டுக்கிறதா மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன் ப்ரோ. எனக்கு என்னன்னா அப்படியே அந்த ஒரு டைட்டில் வந்து கேட்சியா இருக்கனால ஓகே அந்த படம் நல்லா இருக்கும் அப்படியே எடுத்து அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பொன்னியின் செல்வன் வந்து சொல்றேன் நான். பொன்னியின் செல்வன் வந்து எம்ஜிஆர் ஒடிசி பாத்தீங்களா ப்ரோ? கார்த்தி ப்ரோ கேக்கல ப்ரோ. பாத்தீங்களா படம் ஒடிசி? பார்த்தவங்க யாருன்னா சொல்லுங்க. படம் போய் பார்க்கலாமா? அந்த ஊர் தெரியலங்க. அந்த மாதிரி படம்லாம் நீங்க படத்துக்கு எதுக்கு போறீங்கிற பொறுத்து இருக்கு.
அந்த படத்துக்கான மீம்ஸ் பாரு ப்ரோ, அப்புறம் படம் பார்க்கலாமான்னு தோணும். எப்படி சொல்றதுன்னே தெரியல ப்ரோ. ஒரு மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு ஆனா நல்லா இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு படம். விஷுவல்ஸா பயங்கரமா இருக்கு ப்ரோ, ஆனா அந்த ஊர் இப்போ 1000ல் ஒருவன் மாதிரி தான் ப்ரோ இருக்கு. சரி, ஓகே, பாய், குட் நைட், நாளைக்கு பார்ப்போம். கார்த்தி அரசன் ஷூட்டிங் இல்ல இருங்க கார்த்தி ப்ரோ, நீங்க நெக்ஸ்ட் படம் வந்து பார்த்தா டைம் பாஸ் ஸ்பேஸ்ல வந்து படம் ப்ரோ, நாங்களாம் ஆக்ட் பண்றோம் அதுல. படம் எடுக்கிறதா? இல்ல தமிழ் பர்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க, கார்த்தி டைரக்ட் பண்ணுவாரு. இல்ல நீங்க தான் ப்ரொடியூஸ் பண்றீங்க, கார்த்தி ப்ரோ வந்து டைரக்டர், நான் தான் ஹீரோ. ஓகே. இவன் வந்து கஞ்சா போடுவானா தெரியல தம்பி. சொல்லிட்டேன், அது ஒரு ட்விஸ்ட் மாதிரி வைக்கலாம் படத்துல. தம்பி, சினிமா பாலிடிக்ஸ் இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஈஸி இல்லை தம்பி. யாரோ சும்மா வந்து விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களாம் எம்எல்ஏ ஆயிட்டாங்க, மினிஸ்டர் ஆயிட்டாங்க. சினிமாவில் சும்மா வந்து நடிச்சா போதும் ஹீரோ ஆயிடலாம், அதெல்லாம் பெரிய வேலை. அதுக்கு முன்னாடி பெரிய வேலை இருக்கு. அது பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பெரிய டாஸ்க் அது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியாது. நம்ம ஈஸியா நம்ம ஜாலியா ஒரு லைஃப், காலைல நினைச்சப்ப எந்திரிக்கலாம், போய் ஃப்ரெண்ட்ஸோட வேலை சுற்றலாம், அந்த மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு ஆள். அதனால நமக்கு அதெல்லாம் பெரிய எய்ம்லாம் கிடையாது, அந்த ஆம்பிஷன்லாம் இல்லை. சரிங்கண்ணா, நீங்க கண்டிப்பா வந்து வெயிட்டா பண்ணுங்கண்ணே. வெயிட்டிங், we are waiting for you. இல்ல அதுதான் சொல்றேன், ரிஸ்க் எடுத்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணணும்னு ஆசை இல்லை. கார்த்திக் ப்ரோ, ஏதோ ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா நீங்க இப்ப புதுசா மூவி ரிவ்யூஸ்? இல்ல அது எப்பயுமே போடுறோம், நாங்க படம் பார்த்தா அது போடுறோம். இந்த தடவை தான் அது ரொம்ப ரீச் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா நான் இது வரைக்கும் உங்க ரிவ்யூஸ் பார்த்ததே இல்லை, இந்த தடவை தான். இல்ல எப்பயுமே படம் பார்த்தா நல்லா கார்த்திக் ப்ரோ, அதுல யூடியூப்ல கார்த்திக் யூடியூப்ல அதெல்லாம் போடுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல போடலாம் ப்ரோ, அதுல அப்படியே ஆன்லைன்ல வந்து லைவ்ல வந்து போடலாம் ப்ரோ. படம் எப்படி இருக்கு பார்த்துட்டு வந்து நம்ம பேசலாம். எல்லாமே பண்ணலாம், பட் அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி வேலை பார்க்கணும்ல. அது அந்த டைம்ல மற்ற வேலைகள்லாம் இருக்கிறதுனால ஃப்ரீ டைம் கிடைக்கிறது இல்லை, அதை பண்ண முடியாது. இப்போ இதுனா ஸ்பேஸ்னா வந்து நைட் நம்ம அப்படியே படுத்துட்டு தூங்கும் போது அப்படியே பேசிட்டு அப்படியே கட் பண்ணிடுறோம். இது பெரிய வேலை இல்லை நமக்கு. அதுனா ஒரு செட்டப் ரெடி பண்ணி உக்காந்து பேசி பண்ணி அதுக்கு டைம் இல்லை, மற்ற வேலைகள் இருக்கு. எல்லாமே பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணுங்க, நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்றோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியல இல்லையா? தமிழ்ல தான் சொன்னேன். அதை விட நிறைய வேலைகள் இருக்கு, அதனால அதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லைன்னு சொன்னல. விடுங்க கார்த்தி, இதுக்கே இப்படி இருக்கே. நீங்க வந்து என்ன சேலத்துல வந்து எம்எல்ஏவா நின்னீங்கன்னா என்ன ஆகும் சார்? உண்மையிலே அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் பெரிய ஆசை இல்லை. ஏன்னா நான் வந்து நிறைய கொஞ்சம் எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்ல இப்ப இல்லை, முன்னாடி இருந்தா கொஞ்சம் பழக்கம், அவங்களோடலாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், பழகிருக்கேன், கூட இருக்கேன். ரொம்ப ரொம்ப டஃப்பான வேலை அது. டஃப்பான வேலை, பர்சனல் லைஃப் போயிடும். நிம்மதியா அவங்களுக்கு மேபி அது பிடிச்சிருக்கலாம் அவங்க, பட் நம்ம ஒரு ஜாலியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு அதில் போய் மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நினைச்சது எதுவுமே செய்யவே முடியாது. எனி டைம் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ற மாதிரி நீங்க இருந்து பழகிட்டீங்கன்னா ஓகே, ரொம்ப கஷ்டம். 100க்கு 100 உண்மை ப்ரோ. இப்போ நம்ம விஜயே வந்துட்டு அவர் வந்துட்டு சிஎம் ஆகி அவருக்கு என்ன ஆக்சுவலாக அவர் அழகாக அந்த லைஃப்பாக இருந்திருக்கலாம். இப்போ அஜித், சூர்யா எல்லாருமே இருக்காங்க, தப்பு சொல்லலை. எல்லாருக்கும் அந்த ஆசை வராது. பொலிட்டிக்ஸில் வந்து விஜய் வந்து ஒரு லெவல் டவுனில் தான் இருக்கார். பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு கப்போஸ் வரைக்கும் பார்க்க வைக்கிறாங்க அவரை. அந்த அளவுக்கு அவர் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது 8 வருஷத்தில். அதுக்கெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஆர்வம் வரணும், அதுக்கேற்ற பலன் தான் கிடைக்கும் அவங்களுக்கு. அது ரொம்ப நீங்க வந்து கார்த்தி ப்ரோ பெட்டர் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்றேன், பாம்பு ஜனதா பார்ட்டி சொல்லிட்டு எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. கார்த்திக் ப்ரோ, நீங்க என்ன போஸ்ட்ல வர போறீங்க இதுல? இல்லை, இவனுக்கு இனிமேல் ஸ்பீக்கரே கிடையாது. காக்ரோச் மாதிரி பாம்பா ப்ரோ நீங்க? அது என்ன ப்ரோ, டெல்லியில பயங்கரமா பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்குன்றாங்க. அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? அது எப்பயுமே நடக்குங்க, ஒரு பார்லிமெண்ட் செஷனுக்கு முன்னாடி எப்பயுமே அந்த பஞ்சாயத்து நடக்கும்.
அதெல்லாம் பெருசாலாம் வராதுங்க அந்த அளவுக்கு. நீங்க கடையை சாத்தி நாளைக்கு பேசிக்கலாம் சொல்லுங்க. இல்லைன்னா